வாழ்க்கையின் முடிவிலே அவர் அப்படியாக பிதாவினிடத்தில் பேசினார். He always had a communication with his father. அவர் எப்பொழுதுமே பிதாவோடு அவர் உரையாடி கொண்டிருந்தார். And here he forgives the people who were crucifying him. இங்கேயும் அவரை சிலுவையில் அறைந்த மக்களை அவர் மன்னிக்கிறார். Because this was the fulfillment of the prophecy that was made about Jesus. ஏனென்றால் இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுதல் இது. Hallelujah. Hallelujah. Every word which Jesus spoke is true. இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மையுள்ளதா இருக்கிறது. And it was all prophesied many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அது தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. And here Jesus when he says forgive them, he also emphasizes his authority to forgive sins. இங்கேயும் அவர் மன்னியும் என்று சொல்லும்போது வெறும் மன்னிக்கிறது மாத்திரம் அல்லாமல் மன்னிக்கும் அந்த அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. When he calls out to the Father, it signifies that he is still the Son of God. பிதாவை நோக்கி அவர் அழைக்கும் போது அவர் இன்னும் தேவனுடைய மகன் புத்திரன் என்பதை நாம் அறிகிறோம். That he is 100% divine. அவர் 100% தெய்வமாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். And when it says when he says forgive them, அவர்களை மன்னியும் என்று சொல்லும்போது he emphasizes that he is a son of man who has authority to forgive sins. அவர் மனுஷகுமாரன், பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். Because that is the very reason for which he came into this earth. ஏனென்றால் அதற்காகதானே அவர் உலகத்திலே வந்தார். His very name Jesus means he will save his people from their sins. இயேசு என்ற பெயரின் அர்த்தமே அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவரை ரட்சிப்பார். That was the purpose of his ministry. அதுதான் அவருடைய ஊழியத்தின் நோக்கமாக இருந்தது. Many times during his walk on the earth he forgave people of their sins. அநேக முறை அவர் பூமியிலே இருக்கும்போது அவர் மக்களின் பாவங்களை மன்னித்தார். We read in Luke chapter 5. லூக்கா 5வது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். And verse 20 we read. லூக்கா 5வது அதிகாரம் 20வது வசனம். How Jesus shows to the people around him that he has the power to forgive sins. எப்படியாக பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை அவர் மக்களிடத்தில் காண்பிக்கிறார். There was a paralytic man who was brought to Jesus. ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். They wanted Jesus to touch him and be healed of Jesus. இயேசு அவனை தொட்டு அவரை சுகப்படுத்தும்படியாக அவர்கள் விரும்பினார்கள். The friends who brought this paralytic man saw that his problem was in his body, the paralysis. அந்த திமிர்வாதக்காரனின் நண்பர்கள் அவனுக்கு சரீர பிரகாரமாக ஒரு வியாதி இருந்தது என்பதை மாத்திரம் அவர்கள் அறிந்து அதை இயேசு குணப்படுத்தும்படியாக இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். But Jesus saw that his problem was sin. ஆனால் இயேசு அவனை பார்த்து அவனுடைய பிரச்சனை அவனுடைய பாவம் என்பதை அவர் அறிந்தார். When we read into the scripture, வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது verse 22 says, 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், Jesus knew what they were thinking and asked, why are you thinking these things in your hearts? Which is easier, to say your sins are forgiven or to say get up and walk? 22வது வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? Verse 24 says, but that you may know that the Son of Man has authority on earth to forgive sins. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. That is why Jesus said on the cross, forgive them. ஆகவேதான் இயேசு சிலுவையிலும் அப்படியாக அவர் சொன்னார், பிதாவே உங்களுக்கு மன்னியும். The Pharisees and the teachers of the law, they couldn't accept that he could have the authority to forgive sins. இயேசுவுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு என்பதை பரிசேயர்களும் சதுசேயராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. They couldn't accept when he said, I'm talking to the Father. நான் பிதாவினிடத்தில் பேசுகிறேன் என்று சொல்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Because they did not know God as their father, but they knew him only as Jehovah. ஏனென்றால் இயேசுவின் பிதாவாகிய தேவன் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் யெகோவா தேவனை மாத்திரம்தான் அறிந்திருந்தார்கள். Jesus knew where he was coming from and where he was going. இயேசு எங்கிருந்து வந்தார் என்றும் எங்கே போகிறார் என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். Jesus knew his father. இயேசு தம்முடைய பிதாவை அறிந்திருந்தார். And so he addresses God as Father. ஆகவே தேவனை பிதாவே என்று அழைக்கிறார். Hallelujah. Hallelujah. That the Son of Man has authority to forgive sins on the earth. அப்படியாக மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. Here if you read the next verse, it says,
he said to the paralyzed man, I tell you, get up, take your mat and go home. அங்கே நாம் பார்க்கும்போது அவர் திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். If we break up this into 4 parts, இதை 4 பங்காக நாம் பிரித்தோம் என்றால், firstly Jesus says, I tell you. முதலாவது இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார். I tell you means it emphasizes the authority of Jesus. நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லும்போது அவருடைய அதிகாரத்தை இது காண்பிக்கிறது. Because whatever he says will happen. ஏனென்றால் அவர் என்ன சொன்னாலும் அது நடைபெறும். It signifies the authority of Jesus. ஆகவே இது இயேசுவின் அதிகாரத்தை காண்பிக்கிறது. And he says, get up. நீ எழுந்து என்று சொல்லுகிறார். He releases the man from all his sins, from his mess. அவனுடைய எல்லா பாவத்திலிருந்து இயேசு அவனை விடுதலை செய்கிறார். From all his sin and suffering. அவனுடைய எல்லா பாடுகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும். When he says take your mat, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லும்போது, he tells the man to use his authority and take up his mat and walk. அவனுடைய அதிகாரத்தை எடுத்து அவன் அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கும்படியாக இயேசு சொல்லுகிறார். And when he says go home, உன் வீட்டுக்கு போ என்று சொல்லும்போது, Jesus says, I have a plan for you. You go and do it. Fulfill your destiny for me. நான் உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். நீ போய் என்னுடைய சித்தத்தை செய் என்று சொல்கிறார். All this has happened because of the forgiveness of sins. இவைகள் எல்லாம் எப்படி நடந்ததென்றால் அது முதலாவது பாவ மன்னிப்பினால் நடந்தது. Once the man's sin was forgiven, அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பதாக something significant happens in his life. அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான காரியம் நடைபெறுகிறது. When he heard that Jesus has forgiven his sin, இயேசு அவனுடைய பாவத்தை மன்னித்தார் என்று கேட்டபோது, immediately he stood up in front of them. உடனடியாக அவர்கள் முன்பதாக அவன் எழுந்து நின்றான். Verse 25 says, immediately he stood in front of them. 25வது வசனம், உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து. Immediately that man was released from his old way of life. உடனடியாக அந்த பழைய மனுஷனின் வாழ்க்கையிலிருந்து அவன் விடுதலை பெற்றான். And then he took what he had been lying on. அவன் அதுவரை படுத்துக் கொண்டிருந்த அந்த படுக்கை அவன் எடுத்துக்கொண்டான். He took up the mat and he walked. அவன் படுக்கை எடுத்து அவன் நடந்தான். So long the mat was ruling his life. இதுவரை அந்த படுக்கை அவனை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. He needed the mat wherever he went. அவன் எங்கே சென்றாலும் அந்த படுக்கை அவனுக்கு தேவைப்பட்டது. He was lying on the mat all the time. அவன் எப்பொழுதுமே அந்த படுக்கையில் படுத்துக்கொண்டே தான் இருந்தான். He was so subjected to his situation. அவனுடைய சூழ்நிலைக்கு அவன் அப்படியாக அவன் அதற்கு அடிபணிந்து இருந்தான். But now since he received the forgiveness from Jesus, ஆனால் இப்பொழுது அவன் இயேசுவினிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றவுடனே he took up what he was lying on. அவன் எதன் மீது படுத்துக் கொண்டிருந்தானோ அதை அவன் எடுத்துக்கொண்டான். He took authority over his situation. அவனுடைய சூழ்நிலை மீது அவன் ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். Hallelujah. Hallelujah. And he went home praising God. அவன் தேவனை துதித்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டிற்கு சென்றான். When there is forgiveness of sins in our life, நம்முடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு காணப்படும்போது all the things will begin to change. எல்லா காரியங்களும் மாற ஆரம்பிக்கும். Old situations are going to move. பழையவைகள் கடந்து செல்ல போகிறது. We are going to pick up a mat and walk. நாம் படுக்கை எடுத்து நாம் நடக்க போகிறோம். And then he went home praising God. அவன் தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு சென்றான். This is the new life he has received. இது அவன் பெற்ற அந்த புதிய ஒரு ஜீவன். Now he is rejoicing and worshiping and praising God. இப்பொழுது அவன் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனை துதித்துக்கொண்டு செல்கிறான். He is going back walking. அவன் நடந்து திரும்பி செல்கிறான். Hallelujah. Hallelujah. If we have received Jesus in our hearts, நாம் நம்முடைய இருதயத்திலே இயேசுவை பெற்றுக்கொண்டிருப்போம் என்றால், if we have received the forgiveness of sins, பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருப்போம் என்றால், if the word which Jesus spoke on the cross has come true in our life, தேவன் இயேசு சிலுவையில் பேசின அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்றால், we don't have to be lying on the mat now. நாம் அப்படியாக படுக்கையிலே படுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. We don't have to subject ourselves to the situations that are prevailing around us. நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நாம் அப்படியாக நாம் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. Now we take authority in the name of Jesus. நாம் இயேசுவின் நாமத்தினாலே நாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். We are going to pick up our mat and walk. நாம் நம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நாம் நடக்க போகிறோம். No more the old way of life. இனிமேலும் பழைய வாழ்க்கை அல்ல. We have authority in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே
காலை நமக்கு அதிகாரம் இருக்கிறது. Because he has given us his authority. ஏனென்றால் அவர் தம்முடைய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். The devil has no hold over us now. இனிமேலும் பிசாசுக்கு நம்மீது எந்த விதமான ஆளுகையும் இல்லை. Because we have taken authority over everything that the devil has stolen from us. ஏனென்றால் பிசாசு நம்மிடத்திலிருந்து திருடி கொண்டு போன எல்லாவற்றின் மீதும் நாம் இப்பொழுது ஆளுகை செய்கிறோம். Hallelujah. Hallelujah. We are going to fulfill the plan and purpose of God in our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் நிறைவேற்ற போகிறோம். But this morning the question is, have we received the forgiveness? இந்த காலை வேளையில் கேள்வி என்ன? நாம் இயேசுவின் மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? May we just look into our life நம்முடைய வாழ்க்கையை நாம் நோக்கி பார்ப்போம். and search our hearts and see. நம்முடைய இதயத்தை தேடி நாம் சிந்தித்து பார்ப்போமா? Is there any area of my life which is still subjected to the devil? இன்னும் பிசாசுக்கு அடிமையான ஏதாகிலும் ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? Is there something that we need to overcome? ஏதாகிலும் ஒரு காரியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறதா? Let us look at Jesus on the cross this morning. இந்த காலை வேளையிலும் சிலுவையில் இருக்கிற இயேசுவை நாம் பார்ப்போமா? As we just bow our heads and close our eyes. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி ஜெபிக்கும்போது Look at Jesus on the cross. இயேசு சிலுவையில் இருக்கிறதை பாருங்கள். He died to take away our punishment. நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் சிலுவையில் மரித்தார். To remove all our sins. நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கும்படியாக. Hallelujah. Hallelujah. That we may not live the old way of life. நாம் இனிமேலும் பழைய வாழ்க்கையை நாம் வாழாதபடிக்கு. That the mat will not rule our life. அந்த படுக்கை நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு. But that we will take up the mat and walk. ஆனால் நாம் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கும்படியாக. That we might go home rejoicing. நாம் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு வீடு திரும்பும்படியாக. May the Lord forgive us. தேவன் தாமே நம்மை மன்னிப்பாராக. Cleanse all our sins away. நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சுத்திகரிப்பாராக. That we might rejoice in his presence. அவருடைய பிரசன்னத்திலே நாம் களி கூறுவோமாக. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. In Jesus' precious name we pray. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். As we are in the presence of God, நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கும்போதும் we are going to see the next word which Jesus spoke on the cross. இயேசு சிலுவையில் பேசின அடுத்த வார்த்தையும் நாம் பார்க்க போகிறோம். Again back to Luke chapter 23. மறுபடியுமாக லூக்கா 23வது அதிகாரம். We will read from verse 39 onwards up to 43. 39வது வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். One of the criminals who hung there hurled insults at him. Aren't you the Christ? Save yourself and us. But the other criminal rebuked him. Don't you fear God, he said, since you are under the same sentence. We are punished justly, for we are getting what our deeds deserve. But this man has done nothing wrong. Then he said, Jesus, remember me when you come into your kingdom. Jesus answered him, I tell you the truth, today you will be with me in paradise. லூக்கா 23வது அதிகாரம் 39வது வசனம் முதல். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Hallelujah. Hallelujah. When I read verse 40, 40வது வசனத்தை நான் வாசித்த போது, it was quite interesting to read this verse. இதை வாசிக்கும் போது மிகவும் இது ஒரு கவனத்தை ஈர்க்கிறதாக இருந்தது. Because this criminal speaks a paradoxical line. ஏனென்றால் இந்த குற்றவாளி ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். He said, don't you fear God? நீ தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று சொல்லுகிறான். He said, since you are under the same sentence. நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? I thought if only he had feared God, he wouldn't be in this place. நான் நினைத்தேன், அவன் மாத்திரம் தேவனுக்கு பயப்பட்டிருந்தானால் அவன் இந்த இடத்திலேயே இருந்திருக்க மாட்டானே. But where did this realization come from? எப்பொழுது எவ்வாறு இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவனுக்கு புரிந்தது?
Because he has done many sins, that's why he was crucified for his crime. அவன் அநேக பாவங்களை செய்தபடியினால் தான் அவன் இப்பொழுதும் சிலுவையில் அறையப்படுகிறான். But suddenly on the cross he asked the other criminal as if he is better than the other person, don't you fear God? ஆனால் அடுத்த குற்றவாளியை பார்த்து அவனை காட்டிலும் இவன் மேலானவனைப் போல நீ தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று கேட்கிறான். So what brought the fear of God into this criminal? அப்படியானால் இந்த தேவனுக்குரிய பயம் எப்படி இந்த குற்றவாளிக்குள்ளாக வந்தது? It is because Jesus was there right in the middle. ஏனென்றால் அங்கே இயேசு இருந்தபடியினாலே. Hallelujah. ஹல்லேலூயா. He realized that he was a sinner. அவன் ஒரு பாவி என்பதை அவன் அப்பொழுது உணர்ந்து கொண்டான். Because of the presence of the living God right there. ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்தபடியினாலே அவனுக்கு அந்த உணர்வு வந்தது. Because of his proximity to Jesus, he felt the presence of God there. இயேசுவின் அருகாமையில் அவன் இருந்தபடியினாலே தேவனுடைய பிரசன்னத்தை அவன் உணர்ந்தான். It brought a great conviction in his heart. அது அவனுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வை கொண்டு வந்தது. That made him to ask the other criminal, don't you fear God? ஆகவேதான் அவன் மற்ற குற்றவாளியை பார்த்து நீ தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று கேட்கிறான். Aren't you realizing what I am realizing, just as you are also closely crucified along with us? நான் எவ்வாறாக உணர்கிறேனோ நீயும் இயேசுவின் பக்கத்தில் தானே இருக்கிறாய், உனக்கு அந்த உணர்வு இல்லையா என்பதை அவன் கேட்கிறான். It brought a great conviction in his heart. அவனுடைய இதயத்திலே ஒரு பெரிதான ஒரு குற்ற உணர்வு வந்தது. And so he says in verse 41, we are punished justly. ஆகவே 41வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். For we are getting what our deeds deserve. நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். But this man has done nothing wrong. இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொன்னான். He was so convicted in his heart that he acknowledges sin in his heart. ஆகவே அவன் பாவம் செய்தவன் என்பதை அவன் அப்படியாக அறிக்கை செய்கிறான். He expresses that he is a sinner. அவன் ஒரு பாவி என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். Hallelujah. Hallelujah. And verse 42 he says, 42வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், then he said, Jesus. அதற்கு பின்பதாக இயேசுவை நோக்கி, ஆண்டவரே. If you just stop right there, he turns to Jesus and calls out to Jesus. அவர் இங்கே நாம் நின்று பார்ப்போம் என்றால் அவர் இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவே என்று அழைக்கிறான். I think at that very moment he got saved. அந்த நிமிடத்தில் தானே அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று நினைக்கிறேன். Hallelujah. 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 The name of Jesus can save us from our sins. இயேசுவின் நாமம் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க முடியும். Whatever be the crime that he had committed, எப்படிப்பட்ட பாவத்தை அவன் செய்திருந்தாலும் சரி, when he looked at Jesus, அவன் இயேசுவை நோக்கி பார்த்தபோது, when he called out the name of Jesus, அவன் இயேசுவின் நாமத்தை அழைத்தபோது, he got saved even though he was on the cross. அவன் சிலுவையில் இருந்தாலும் கூட அவன் ரட்சிக்கப்பட்டான். He was forgiven right at that moment. அவன் அந்த நிமிடத்தில் தானே மன்னிக்கப்பட்டான். That moment changed his life and his destiny. அந்த நிமிடம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. He knew that he is not going to die and perish. அவன் மரித்து அழிந்து போவதில்லை என்பதை அவன் உணர்ந்தான். He put his trust on Jesus. அவனுடைய முழு நம்பிக்கையும் அவன் இயேசுவின் மீது சாற்றினான். And so he says, remember me. ஆகவே அவன் இயேசுவை நோக்கி என்னை நினைவு கூரும் என்று சொல்லுகிறான். Remember me when you come into your kingdom. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். The presence of Jesus in that place changed the life of that criminal. இயேசுவின் பிரசன்னம் அங்கே இருந்தபடியினாலே அந்த குற்றவாளியின் வாழ்க்கையை அது மாற்றினது. The presence of Jesus in our lives will change the people who are around us. இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் மாறுவார்கள். It will bring conviction in their hearts. அவங்களுடைய இருதயத்திலே ஒரு குற்ற உணர்வை அது கொண்டு வரும். It will draw people to Jesus. அதை மக்கள் இயேசுவினிடத்தில் அது ஈர்க்கத்தக்கதவர்களாக நாம் மாறுவோம். They will compare themselves to us and see what is different in this person. அவர்களை நம்மோடு கூட சேர்ந்து ஒப்பிட்டு பார்த்து இவர்களில் என்ன வித்தியாசம் உண்டு என்று அவர்கள் யோசித்து பார்ப்பார்கள். They will want the same things what we have, the joy and the peace. நமக்கு இருக்கிற அதே சந்தோஷம் சமாதானம் அவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பார்கள். And though we can point out to Jesus, நாம் இயேசுவினிடத்தில் அவர்களை வழிகாட்ட முடியும். we can show the way to Jesus. இயேசுவினிடத்தில் செல்லும் வழியை நாம் அவர்களுக்கு காண்பிக்க முடியும். We can tell them they too can enjoy paradise. அவர்களும் அப்படியாக பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்று நாம் சொல்ல முடியும். May we have the presence of God always in our lives. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பிரசன்னம் உள்ளவர்களாக இருப்போமாக. That will draw people to Jesus. அப்பொழுது மக்களை நாம் இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறவர்களாக காணப்படுவோம். Praise be to God's holy name. இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சிலுவையில் பேசின 3வது வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்போம்.
ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது அவர் அநேக பாடுகள் வேதனைகள் மத்தியிலும் அவர் வாயை திறந்து வார்த்தைகளை பேசும்படியான ஒரு நிலைமையில் காணப்பட்டார். When Jesus hung on the cross, even though he was going through the many suffering, he still chose to speak many words. ஹல்லேலூயா. Hallelujah. இவ்வளோ ஒரு வேதனை பாடு நாம் அனுபவித்திருப்போம் என்றால் நம்மால் வாயை கூட திறக்க முடியாது. If we have gone through such suffering, we wouldn't have been even able to open our ஆனால் mouths. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக அநேக வார்த்தைகளை பேசினார். But Jesus spoke many words to comfort us. மூன்றாவது வசனம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை சிலுவையிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிக்கிறோம். The third verse which Jesus spoke from the cross is found in the Gospel according to St. John, chapter 19, and verse 25 to 27. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். Near the cross of Jesus stood his mother's sister, Mary, the wife of Clopas, and Mary Magdalene. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய்ந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். When Jesus saw his mother there and the disciple whom he loved standing nearby, he said to his mother, "Dear woman, here is your son." பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். And to the disciple, "Here is your mother." From that time on, this disciple took her into his home. ஹல்லேலூயா. Hallelujah. இங்கே பார்க்க 3 பேர் இந்த இடத்திலே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்களை வாசிக்கிறோம். There are 3 people of whom it is significantly spoken here. ஒன்று இயேசு கிறிஸ்து, One is Jesus, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள், and Jesus' mother Mary, இயேசுவுக்கு அன்பாய்ந்த சீஷன் யோவான். and the beloved disciple of Jesus, John. அவர்கள் சிலுவை அருகே அந்த கல்வாரி சிலுவையின் அருகே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். They are standing near the cross and they were weeping. அவர் அழுது கொண்டிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து தம்முடைய தாயாரை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்கிறார். Because they were standing there and crying, Jesus spoke to his mother the following words. அவர் தாயை எப்பொழுதுமே அவர் அம்மா என்று தாய் என்று அழைக்கவில்லை, ஸ்திரியே என்று சொல்லி அழைக்கிறதை நம் வேதாந்தத்தில் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். We see in scripture that Jesus always addresses his mother as woman and never has his physical mother. ஏனென்றால் அவருடைய தாய்க்கும் அவர் ஆண்டவராய் இருந்தார். Because he was the God of his own mother also. ஏனென்றால் அவருடைய தாய்க்கும் ரட்சிப்பு அவசியமாய் இருந்தது. Because his own mother needed his salvation. ஹல்லேலூயா. Hallelujah. உலக பிரகாரமாக ஒரு குழந்தை பிறப்பதற்காக இயேசு பிறப்பதற்காக பிதாவாகிய தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார். Because a physical birth was required, God chose Mary. அவை சரீர பிறப்பதற்காக மரியாள் தேவைப்பட்டார்கள் ஒழிய ஆவிக்குரியது அல்லது அவர் தேவனாக இருந்தபடினாலே அந்த மரியாளுக்கும் அவர் தேவனாக இருந்தார். Because a physical person was needed to give birth to Jesus, Mary was chosen, but otherwise Mary needed the salvation of God. அது நிமித்தமாக தான் ஸ்திரியே என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். And that is why Jesus addresses his own mother as woman. அந்த உலகப்பராம 33 வருஷங்கள் அவரோடு கூட இருந்தபடினாலே அந்த தாய்க்கு அதிகமான ஒரு வேதனை உண்டாயிற்று. Because Mary, the mother of Jesus, was with him for nearly 33 and a half years, and so that physical suffering was there for Mary. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We turn to the book of Luke, லூக்கா 2:35. chapter 2 and verse 35. இயேசு கிறிஸ்து பிறந்து அவரை தேவாலயத்திற்கு கொண்டு வந்தபோது, When after Jesus was born, they brought him to the temple. அங்கு சிமியோன் என்ற தீர்க்கதரிசி அவரை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். Here we read the prophetic utterance of prophet Simeon. அது 26ஆம் வசனத்திலிருந்து அது 35ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். We read that from verse 26 onwards up to verse 35. இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? Why did Jesus come into this earth? எல்லா காரியத்தையும் மரியாளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். He reveals everything to Mary. ஆனால் மரியாளுக்கு ஒன்று புரியவில்லை. But Mary couldn't understand that. 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 35. உன் ஆத்துமாயும் பட்டையும் உருவி போகும். A sword will pierce through your heart. அவை இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்? இரட்சகராக வந்தபடினாலே அவர் மரிப்பார் என்பதை குறித்து சிமியோன் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறதை வாசிக்கிறோம். Here prophet Simeon reveals that Jesus has come to die on the cross
And so he talks about this verse. மரியாள் இதை குறித்து யாருக்கும் சொல்லவில்லை. Mary did not reveal this to anybody. 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 19 we read, மரியாள் அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். 19 Luke 2:19. we read in chapter 2 and verse 19, but Mary treasured up all these things and pondered them in her heart. அங்கே மேய்ப்பர்கள் தேவதூதனால் இயேசு கிறிஸ்து பிறப்பை அவர்கள் கேள்விப்பட்டு மேய்ப்பர்கள் வந்து அவர்கள் குழந்தையை பார்க்க வந்த பொழுது மரியாளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. When the shepherds they knew about the coming of the Christ, the birth of Jesus, and when they came and they worshipped Jesus, Mary was so amazed. அவ இந்த காரியங்களை அவருடைய இருதயத்தை வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். And so she treasured up these things and she pondered them in her heart. ஒரு சாதாரண ஒரு குழந்தை பிறக்கும்போது எந்த தேவதூதனும் என்று அறிவிப்பதில்லை. When any child is born, there is no angelic host from heaven coming and declaring that. அதுவும் பெத்லெஹேமிலே மேய்ப்பர்களுக்கு வந்து சொல்லி ராத்திரியிலே, And that too it happened to the shepherds in the middle of the night. அவர்கள் வந்து குழந்தையை பார்க்க வந்து காரியங்களை சொன்னபோது, When they came to the manger and when they spoke these things, மரியாளுக்கு ஒரே ஆச்சரியமாயிற்று. Mary was so surprised. அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். And so she kept all these things in her heart and she pondered over them. சிமியோன் சொன்ன காரியத்தையும் அவள் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். She kept whatever Simeon spoke to her. ஹல்லேலூயா. Hallelujah. பெண்கள் அதிகமாக எந்த காரியம் வெளிப்படுத்தினாலும் உடனே நம்ம மற்றவர்கள்ட்ட சொல்லாமல் இருக்கவே மாட்டோம். Normally women never stop sharing things from other people. ஆனால் இங்கே மேரி மரியாளிட்ட இருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். Here we learn something from Mary. மரியாளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வெளிப்பாடுகளை தன்னுடைய இருதயத்தில் வைத்தவள் சிந்தனை பண்ணினாள். Whatever revelation Mary received from the prophet, she kept it in her heart and she considered it. அது மாத்திரமல்ல, அவள் கட்டாயம் தன்னுடைய மகனுக்காக ஜெபித்திருப்பாள். And we are sure that she would have prayed for a child. அது ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயாக, ஒரு நீதி உள்ள தாயாக இருந்தபடினால்தான் அப்படிப்பட்ட மரியாளை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக தெரிந்து கொண்டார். Because she was a righteous person and she was a praying person, God chose that Mary should be the mother of Jesus. அப்ப நாமும் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயை போல இருக்க வேண்டும். We should also be like the mother of Jesus. சகோதரமார் சொல்லலாம், தாயை பற்றி தான் இங்க சொல்லி இருக்குன்னு சொல்லி. Because the men might say that it talks about only the women. ஆனா யோசேப்பு நீதிமானா இருந்தான்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. But also says that Joseph was a righteous man. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியம், குடும்பத்தாரை குறித்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். The Lord will reveal the things concerning our family. அதை வைத்து நாம் ஜெபிக்கிற வேளையிலே, When we keep it in our heart and when we pray over it, கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். the Lord will fulfill it. என்றால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Because faithful is the one who has promised us. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த அம்மா எவ்வளவு அழுது கொண்டு அங்க நின்று கொண்டிருப்பாங்க. Here the mother Mary was crying at the cross தன்னுடைய மகன் மேல அவ்வளவு அன்பு காணப்பட்டது. because of her love for him. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது நாம் பார்க்கிறோம் யோவானுடைய சோர்வான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். Secondly, we see the grief of John. யோவான் எல்லா சீஷர்களும் ஓடி போனார்கள். All the disciples left Jesus. யோவான் மாத்திரம் தாயாரோடு சிலுவை அண்டையில் நிற்கிறார். Here we find that John alone stayed back with the mother of Jesus. யோவானுக்கு கர்த்தர் மேல், இயேசுவின் மேல் இந்த அன்பை யோசித்து பாருங்க. Because think about the love with which John loved Jesus. நம்ம ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருப்போம் என்றால், If we were in that place, எத்தனை பேர் நாமும் பயந்து ஓடி இருப்போம். we would also run away because of the fear. இப்பொழுதும் சில வேளையிலே நமக்கு ஏதாவது ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடினாலே குடும்பத்தில் பிரச்சனை, If we have some trouble at home because of our salvation experience, இல்லாவிட்டால் நம்ம கர்த்தரை இன்னும் நெருங்கி ஜீவிக்கிறதுனால வரக்கூடிய பாடுகள் வரும் பொழுது, when we encounter trouble because of our close walk with Jesus, இயேசுவை விட்டு விலகி ஓடி போகிறோமா? are we running away from Jesus? இல்லாவிட்டால் யோவானை போல கல்வாரி சிலுவை அண்டையிலிருந்து இயேசுவே நீர் எனக்கு போதும் என்று சொல்லி அவரையே நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா? Or do we choose to be near the cross and say, Jesus, you are enough for me? அல்லாவிட்டால் நம்முடைய பாடுகள், நம்ம வேதனைகள், நம்ம அனுதின வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சூழ்நிலை நிமித்தமாக இயேசுவினுடைய அன்பை விட்டு நாம் பிரிந்து போகிறோமா? Or are we going away from the love of Jesus because of the pressures of this world? இல்ல, எல்லா சூழ்நிலையிலும் யோவானை போல இயேசுவின் மேல் அன்பு செலுத்துவோம். We need to love Jesus just like John loved Jesus. ஹல்லேலூயா.
இதுல நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய பாடத்தை இந்த கால்வெளியை படித்துக் கொள்கிறோம். We learn a beautiful lesson this morning. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்ன வந்தாலும் இயேசுவினுடைய அன்பை விட்டு மாத்திரம் என்னை பிரிக்க முடியாது. Whatever happens, whatever we encounter in our life, nothing can separate me from the love of Jesus. பவுல் அப்போஸ்தலன் அப்படிதானே சொன்னார். That is how Paul said. இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது. Nothing shall separate me from the love of Jesus. Hallelujah. Hallelujah. அவள் அன்புள்ள ஒரு சீஷனா இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். John chapter 13 and verse 23 we read this. அந்த சமயத்தில் அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனாய் ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். One of them, the disciple whom Jesus loved, was reclining next to him. 24ஆம் வசனம். யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். Simon Peter motioned to this disciple and said, ask him which one he means. 25ஆம் வசனம். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்றான். Leaning back against Jesus, he asked him, Lord, who is it? அந்த இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த சீஷன் யார்? Who is this disciple who was leaning on Jesus? யோவான். It is John. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்து கடைசி பந்தி இருந்த முடிக்கிற நேரத்திலே, when Jesus was almost finishing the last supper, அப்பொழுது அவர் சொன்னார், ஒருவன் என்னை உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். Jesus said, one of you will betray me. ஒவ்வொருவரும் அடுத்தவங்களை பார்த்து யார் யார் என்று சொல்லி பார்க்கிறார்கள். They were inquiring with each other, who is it? அப்பொழுது அதான் யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். That's the time when John was leaning on Jesus. Hallelujah. Hallelujah. இயேசுவை அதிகமாக நேசித்த ஒரு சீஷன். He was the disciple who loved Jesus the most. இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது கல்வாரி சிலுவையாண்டில் நின்ற அதே யோவான், the same John who stood by the cross of Jesus when Jesus died, அவ்வளவு அன்பு செலுத்தினபடினாலே, because of his love for Jesus, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் கண்டார். he saw the resurrected Jesus. Hallelujah. Hallelujah. பத்மோ தீவிலே இருக்கும்போது, when he was in the island of Patmos, உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய அவருடைய உருவத்தை அவர் கண்டு அழகாய் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதுறதை நாம் பார்க்கிறோம். he saw the beautiful appearance of Jesus on the island of Patmos and he describes it in Revelation. அது மாத்திரம் இல்ல, மறுரூப மலையில் யோவான் அவரோடு கூட இருந்தார். not only that, even on the Mount of Transfiguration, John was with Jesus. கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது இயேசுவோடு கூட யோவானும் கடந்து கூட போனார். when Jesus went to the garden of Gethsemane, John was with him. யோவான் அதிகமாக இயேசுவை நேசித்தார். John loved Jesus very Hallelujah. much. Hallelujah. நாமும் கூட காலையிலே இந்த காலைவேளையிலும் நம்முடைய அன்பிலே, இயேசுவின் மேல் இருக்கிற அன்பிலே ஒருபடி இந்த காலைவேளையில வளர வேண்டும். may we increase this morning in our love for Jesus. Hallelujah. Hallelujah. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து ரெண்டு தாயையும் பார்த்து தன்னுடைய சீஷனையும் பார்த்து அவர் வார்த்தைகளை சொன்னார். not only that, Jesus spoke to both his mother and his disciples. அதுதான் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். that's what we read in John chapter 19. ஸ்திரியே அதோ உன் மகன், woman, here is your son. சீஷனே அதோ உன் தாய். here is your mother. Hallelujah. 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 ரெண்டு பேருக்கும் ஆறுதலான வார்த்தைகளை இயேசு சொன்னார். Jesus spoke comforting words to both of them. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து காயங்களை கட்டுகிற தேவன். because Jesus is a God who binds our wounds. 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். in Psalm 147 and verse 3 we read. 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். he heals the broken hearted and binds up their wounds. ரெண்டு பேர் உடைந்த உள்ளத்தோடு நிற்கிறார்கள். there are two people with broken hearts. கர்த்தருடைய காயங்களை குணப்படுத்துகிறார். the Lord binds up their wounds. தாயை பார்த்து சொல்றார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். he spoke to his mother and said, don't worry. இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் இருந்தார்களா, சகோதரிகள் இருந்தார்களா? did Jesus have sisters? அவங்க அம்மாவை கவனிப்பதற்கு அவர்களுக்கு மற்ற சகோதரி இருந்தார்கள் அல்லவா? were there not brothers and sisters to take care of the mother? ஆனாலும் அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். still Jesus took up that responsibility. தன்னுடைய உலக பிரகாரமான உத்தரவாதத்தை கடமையை அவர் செய்யாமல் கடைசி நேரம் கூட விடவில்லை. he did not let go of fulfilling his responsibility as a son. நான் மரிக்க போகிறேன், I'm going to die, ஆனால் உங்களுக்கு ஒரு மகனை நான் ஏற்படுத்தி விடுகிறேன். but I'm fixing a son for you. ஏனால் எனக்கு அன்பாய் இருந்த என்னை நேசித்த யோவான் உங்களை கவனித்துக் கொள்வான்.
The same John who loved me so much will take care of you. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இதுல இருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் உண்டு. We have a lesson to learn from this word. நம்முடைய பெற்றோரை எப்படி கவனிக்கிறோம்? How are we taking care of our parents? சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், Small children, teenagers, பெரியவர்கள், elders. எப்படி நம்ம பெற்றோரை கவனிக்கிறோம்? How are we taking care of our parents? அவள் வயதான காலத்தில் எப்படி அவர்களை கவனிக்கிறோம்? How are we taking care of them when they are becoming old? இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். Jesus gave us an example to follow. அவரோடு கூட பிறந்தவர்கள் இருந்த போதிலும், Even though there were brothers and sisters born there, நமக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கும்படியாக, to show us an example, அவர் ஒரு மகனை ஏற்படுத்தி தாயை கவனிக்கும்படியாக அவர் சொன்னார். he told John to take care of his mother like a son. எபேசியர் 6 அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கிறோம். Ephesians chapter 6 verse 1-3 we read. எபேசியர் 6:1-3 வரைக்கும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. Children, obey your parents in the Lord, for this is right. Honor your father and mother, which is the first commandment with a promise, that it may go well with you and that you may enjoy long life on the earth. ஹல்லேலூயா. Hallelujah. நீ நன்றாயிருப்பதற்கும், that everything might go well, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், that you might enjoy long உன் life. தகப்பனையும் உன் தாய் Honor your father and your mother. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இது என்ன கற்பனையா? முதலாம் கற்பனை. This is the first commandment. நிறைய கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு. The Lord gave us many ஏன் இதுல commands. முதலாம் கற்பனைன்னு சொல்கிறார்? Why does he say this is the first commandment? இதான் அடிப்படையான கற்பனை. Because this is the basic commandment. இயேசு கிறிஸ்து குடும்பத்தை உண்டாக்கினார். Because Jesus formed the family. குடும்பத்தில் அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். He demands love within the family. தான் இது ஆசீர்வாதம் பெற்ற முதலாம் கற்பனை. Because this is the first, that is why this is the first commandment with a promise. Hallelujah, with a blessing. Hallelujah. ஒரு ஆசீர்வாதத்தோடு கூடிய ஒரு கற்பனை இது, கட்டளை இது. This is a commandment with a blessing. நாம் நன்றா இருக்க வேண்டுமா? Do we have to be well? அதிக நாட்கள், நீண்ட நாட்கள் வாழ வேண்டுமா? Do we want to live long? பெற்றோரை கனப்படுத்துவோம். Honor the father and mother. பெற்றோரை பார்த்து சொல்லாதீங்க. Don't tell the parents. நீங்க படிக்கல. You did not study. உங்களுக்கு தெரியாது. You don't know. நீங்க அந்த காலம். You are from the previous generation. நாங்கலாம் இந்த காலம். We are from this generation. இல்லை. வேத வசனம் எல்லா காலத்திற்கும் உரியது. The word of God is for all generations. Hallelujah. Hallelujah. எவ்வளவு தூரம் பெற்றோரை கனப்படுத்துகிறோம்? How much are we honoring our father and mother? எவ்வளவு தூரம் பெற்றோர் கீழ்ப்படிகிறோம்? How much are we obeying our parents? Hallelujah. Hallelujah. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். It's very important. இதை நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். When we do this, the Lord will bless ஏனால் us. இயேசு கிறிஸ்து அவர் 10 கற்பனைகளை அவர் நினைவு கூர்ந்தார். Because Jesus remembered the commands, the 10 commandments. யாத்ராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Exodus chapter 20 we read 12 and verse 12. 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசே மூலமாக 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்ட போது இதுவும் ஒரு கற்பனையாக அங்க இருந்தது. When the 10 commandments was given through Moses, this was part of the commands. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Honor your father and your mother so that you may live long in the land the Lord your God is giving you. Hallelujah. Hallelujah. அவ பெற்றோரை நாம் கனப்படுத்த வேண்டும். So we need to honor our parents. இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு அடங்கி இருந்தார். Jesus was subjected to his parents. Hallelujah. Hallelujah. பிள்ளைகள் திருமணம் ஆனவர்களோ திருமணம் ஆகாதவர்களோ சிறு பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ எல்லாரும் நம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். Children, whether you are little or big, you need to obey your parents. Hallelujah. Hallelujah. அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Then the Lord will bless us. கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். The Lord has set an example for us. கர்த்தர் நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை. The Lord has not left us orphans. Hallelujah. ஒருவேளை அனாதை போல் நாம் யோசிக்கிறோமோ? We might feel like an orphan. இல்லை, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். But Jesus is with us. Hallelujah. Hallelujah. அவர் தாயை தனியாக விடவில்லை. He did not let go of his mother. தன்னை நேசித்த சீஷனை அவர் தனியாக விடவில்லை. He did not leave alone, forsake his beloved disciple. அப்படி என்றால் கர்த்தர் நம்மை கைவிடுவாரா? So if so, will the Lord forsake us? கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். He will never forsake us. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். May the Lord bless us. Amen. Amen.
That's our desire, அதுதான் நம்முடைய வாஞ்சையா to இருக்கிறது. see Jesus face to face இயேசுவை முகமுகமாய் நாம் தரிசிக்க and வேண்டும். to live in glory forever and ever. நித்தியத்திற்கு இந்த மகிமையிலே அவளோடு கூட நாம் வாழ வேண்டும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. We hear the word of God, the 4th and the 5th verse. Pastor. I'm sure that you're all receiving the word of God. நீங்கள் ஒவ்வொருவரும் கூட தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Each word which Jesus spoke from the cross. இயேசு சிலுவையில் பேசின அந்த வார்த்தைகள். Normally he said 7 words, சாதாரணமாக 7 வார்த்தைகள் என்று சொல்வோம். but he spoke 7 times. ஆனால் அவர் 7 முறை He பேசினார். spoke many words, but 7 times. அவர் அநேக வார்த்தைகளை பேசினார், ஆனால் 7 முறை பேசினார். So this is good to meditate on what Jesus spoke from the cross for us. இயேசு சிலுவையில் இருந்து பேசின வார்த்தைகளை தியானிப்பது நல்லது. So let's meditate on these words even at home. வீட்டிலும் கூட நாம் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாம் தியானிப்போமாக. So because of lack of time, we go straight into the word of God. We find that in Matthew chapter 27, verse 45-46. மத்தேயு 27வது அதிகாரம் 45ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். This is the 4th verse. இது இயேசு பேசின 4வது வார்த்தை. You all remember the first 2-3 verses? முதல் 1 2 3 வசனங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா? 4th verse says, Eli, 45, verse 45. Now from the 6th hour until the 9th hour, there was darkness over all the land. மத்தேயு 27வது அதிகாரம் 45வது வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. And about the 9th hour, Jesus cried out with a loud voice, saying, Eli, Eli, lama sabachthani, that is, my God, why have you forsaken me? 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். It is said that அதற்கு yes, these words are Aramaic. இந்த வார்த்தைகள் அராமைக் மொழியில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's a language Jesus spoke. இயேசு பேசின பாஷை அது, மொழி Why அது. not we repeat that? நாமும் அதை சொல்வோமா? Always repeat the word of God. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை நாம் மறுபடியுமாக In சொல்லலாம். English or Tamil. ஆங்கிலத்திலோ தமிழிலோ. Eli, ஏலி ஏலி லாமா சமக்தானி, lama sabachthani. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். Yes. So here we find Jesus, he is on the cross of Calvary. இயேசு கல்வாரி சிலுவையில் இருக்கிறார். And at that time there was darkness. அந்த நேரத்தில் இருள் காணப்பட்டது. It was darkness of hell. அது ஒரு அந்தகாரம், ஒரு மரண அந்தகாரம். Hellish darkness. அப்படியாக ஒரு நரகத்தின் அந்தகாரம். Darkness came upon the whole world. பூமி முழுவதும் அந்தகாரமாக காணப்பட்டது. Whole land. அந்த தேசம் முழுவதும் அந்தகாரம். That is the climax of satanic activity. இது பிசாசின் கிரியை நடப்பிக்கும் அந்த ஒரு உச்சகட்டத்தின் ஒரு நேரம். Satan felt now he is going to kill Jesus. பிசாசு நினைத்தான் அவன் இப்பொழுது இயேசுவை கொலை செய்ய போகிறேன் என்று. At that time Jesus spoke from the cross these words. இயேசு சிலுவையில் இருந்த அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை பேசினார். My God, why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? It was at that time that he was bearing the sins of the whole world upon him. ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர் உலகத்தின் பாவம் அனைத்தையும் அவர் தம் மீது சுமந்தார். So there was darkness. ஆகவே இருள் காணப்பட்டது. The sins of every one of us. நம் ஒவ்வொருடைய பாவங்களும், The sins of the whole world. உலகத்தில் உள்ள அனைத்து பாவங்களும், Everything came upon his head. அது அப்படியாக அவர் மீது, அவருடைய தலையின் மீது இறங்கினது. So there is a connection between our sin and the darkness
that came 2000 years back. ஆகவே நம்முடைய பாவத்திற்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த அந்த அந்தகாரத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. Don't imagine that something happened 2000 years back when Jesus died on the cross. It's historic. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கு நடைபெற்ற காரியம் ஒரு சரித்திர பிரகாரமான ஒரு காரியம் என்று நினைக்காதிருங்கள். It was history. அது சரித்திரம்தான். It was the middle of history. அது சரித்திரத்தின் நடு மையத்தில் இருந்தது. It's just a historic story. Not just historic அது story. வெறும் ஒரு சரித்திர கதை அல்ல. Because of our sin, நம்முடைய பாவத்தினாலே, the sin of every one of us, நம்ம ஒவ்வொருடைய பாவத்தினாலே Jesus was hanging on the cross. இயேசு சிலுவையில் தொங்கிக் So there கொண்டிருந்தார். is a connection between the crucifixion and my sin. ஆகவே சிலுவையில் இயேசு அறையப்பட்டதற்கும் நம்முடைய பாவத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. I am one of the people of the whole world who caused the crucifixion. உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரை பார்க்கும்போது என்னாலும் கூட நான் இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறேன். I am one of the contributors of the crucifixion and the darkness. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கும் அந்த அந்தகாரம் காணப்படுவதற்கும் நான் ஒரு காரணமாக இருக்கிறேன். Likewise, every human being. அதே வண்ணமாக ஒவ்வொருவரும் கூட. So every one of us have contributed for the darkness and the crucifixion. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கூட அந்த அந்தகாரத்திற்கும் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறோம். Nobody is an exception. யாருமே அதற்கு விதிவிலக்கு அல்ல. So there is so we should know that Jesus at that moment took my sin upon his head. ஆகவே அந்த நேரத்தில் இயேசு என்னுடைய பாவத்தை அவர் மீது சுமந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And that hid the face of the Father God for Jesus. ஆகவே அப்பொழுது அதன் காரணமாக இயேசு பிதாவை பார்க்க முடியாமல் போய்விட்டது. Because the Father God does not look at sin. என்றால் பிதாவாகிய தேவன் அவர் பாவத்தை பாராதவர். He is so holy. அவர் அவ்வளவு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். He doesn't look at sin. அவர் பாவத்தை பாராத ஒரு தேவன். But he looked at his son. ஆனால் அவர் தம்முடைய குமாரனை நோக்கி பார்த்தார். He looked at the blood of his son. அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர் பார்த்தார். And that moment was a moment when Jesus felt forsaken by the Father. ஆகவே அந்த பிதாவாகிய தேவனுடைய முகத்தை அவர் பாராத போது அவர் அப்படியாக ஒரு என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். That was a terrible moment. அது ஒரு பயங்கரமான ஒரு நேரம். No one has ever suffered like Jesus. இயேசுவை போல யாருமே பாடுபடவில்லை. None of us have suffered like Jesus. நம்மில் யாருமே அப்படி நாம் பாடுபடவில்லை. For all our sufferings, he suffered. நம்முடைய எல்லா பாடுகளையும் அவர் பாடுபட்டார். He experienced at that moment what it is to be fatherless. ஒரு தகப்பன் இல்லாமல் இருப்பது என்ன என்பதை அவர் அந்த சூழ்நிலையில் அவர் அனுபவித்தார். He experienced what it is to be forsaken. கைவிடப்பட்ட நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அவர் அந்த நேரத்தில் அவர் அனுபவித்தார். How it would be a life of godlessness. ஒரு தேவனற்ற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை அந்த நேரத்தில் அவர் உணர்ந்தார். He was cut off for a moment. அவர் அப்படியாக ஒரு நிமிடம் அவர் அப்படியாக பிதாவின் இடத்திலிருந்து தொடர்பு இல்லாமல் அவர் காணப்பட்டார். A man on the cross cannot speak properly, coherently. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒருவர் சரியாக நிதானித்து நன்றாக பேச முடியாது. Because he is dying. ஏனென்றால் அவர் மரித்து கொண்டிருக்கிறார். His pain is an agony. அவருடைய அந்த வேதனை அவ்வளவு கொடூரமான ஒரு வேதனை வலி. But Jesus spoke his words very clearly. ஆனால் இயேசு இந்த வார்த்தைகளை மிக தெளிவாக பேசினார். Because he was human in the flesh, அவர் சரீர பிரகாரமாக இருந்தபடியினால், at the same time divine. அதே நேரத்தில் அவர் தெய்வமாகவும் இருந்தபடியினாலே, He was on the cross. அவர் சிலுவையில் இருந்தார். He was just not hanging pathetically to die. அவர் ஏதோ பரிதாபமாக மரிக்க போவதற்காக அவர் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. It was not a
hopeless kind of thing for him. அவருக்கு அது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை அல்ல. But on the cross, he was doing a work. ஆனால் சிலுவையிலே அவர் ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார். That was a ministry. At 6 hours he was on the cross. That was the ministry he was doing. அவர் அந்த 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினது அது அவர் செய்த ஒரு ஊழியம். It's a direct ministry for us. அது நமக்கு நேரடியாக செய்த ஒரு ஊழியம். And the 7 words we spoke is the words of his word is ministering to us. அவர் பேசின அந்த 7 வாக்கியங்கள் அது நமக்கு ஊழியம் செய்கிறதா இருக்கிறது. He is ministering to every one of us. அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்கிறார். So that we should realize ஆகவே நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். how we are connected with the cross of Calvary. எப்படியாக நாம் அந்த கல்வாரி சிலுவையோடு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு. It was not a waste of time. 6 மணி நேரம் அது ஒரு வீணடிக்கப்பட்ட நேரம் அல்ல. It is appointed for human beings to die once and then the judgment. அப்படியாக நாம் ஒரு முறை மரித்து பின்பதாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்பது நமக்கு தீர்மானிக்கப்பட்டதா இருக்கிறது. But it was appointed for Jesus ஆனால் இயேசுவுக்கோ to die once ஒரு முறை மரித்து and become the savior. இரட்சகராக மாறும்படியாக ஏற்படுத்தப்பட்டது. He died to become our savior. அவர் மரித்தார் நம்மை ரட்சிக்கும்படியாக ஒரு இரட்சகராக இருக்கும்படியாக அவர் மரித்தார். It was the birth pangs of salvation. அது அப்படியாக ரட்சிக்கப்படும்படியான ஒரு கற்ப வேதனை. He was undergoing an agony of the birth pangs. ஒரு கற்ப வேதனை ஒத்த ஒரு வலி வேதனை அவர் அனுபவித்தார். To give birth to salvation. ரட்சிப்பை பிறப்பிக்கும்படியாக அப்படி செய்தார். Yes. To bring somebody to salvation. ஒருவரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக. It's a very difficult thing. அது ஒரு மிக கடினமான ஒரு காரியம். Servants of God. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் when we try to bring somebody to salvation, ஒரு நபரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்போது we pray and agonize. நாங்கள் அப்படியாக வேதனையோடு ஜெபிக்கிறோம். It takes a long time. அதிக நேரம் ஆகிறது. We have a physically we get drained out. சரீர பிரகாரமாக நாங்கள் அப்படியாக நாங்கள் சோர்ந்து போகிறோம். We become weak. இளைப்படைந்து விடுகிறோம். So we undergo the pain of the birth pangs. ஆகவே அந்த கற்ப வேதனையின் அந்த வேதனையை நாங்கள் அடைகிறோம். To bring a few souls, how much it is difficult. ஒரு சில ஆத்துமாக்களை கொண்டு வருவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. But to die for the whole of mankind. ஆனால் மனித குலம் முழுவதற்காகவும் மரிப்பது. To take the sins of the whole mankind upon his head. மனித குலம் அனைத்தும் உள்ள அந்த பாவத்தை அவர் மீது ஏற்றுக்கொள்வது. That means the sin committed by every one of us is taken as sin committed by Jesus. அப்படியானால் ஒவ்வொருவரும் செய்கிற ஒவ்வொரு பாவமும் அது இயேசு செய்த பாவமாக அது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. That is why he is able to save us. ஆகவே தான் அவரால் நம்மை ரட்சிக்க முடிகிறது. And that precious blood saves us. அவருடைய அந்த விலையேறப்பெற்ற ரத்தம் நம்மை ரட்சிக்கிறது. If you see 1 John 2:1-2, 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் பார்க்கும்போது we find that he is our advocate with the Father. 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். Not only our sins, நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, but the sins of the whole world. சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர். That is why that darkness was there. ஆகவேதான் அந்த அந்தகாரம் காணப்பட்டது. And it hid the Father's face. அது பிதாவின் முகத்தை மறைத்தது. Our sins நம்முடைய பாவங்கள் hid the Father's face for Jesus. பிதாவின் முகத்தை இயேசு பாராதபடிக்கு நம்முடைய பாவங்கள் அது இடையாக வந்து அது பிதாவின் முகத்தை மறைத்தது. And at that moment, அந்த நேரத்தில் he was agonizing for every soul. அவர் ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் அவர் அப்படியாக வேதனைப்பட்டார். To be saved.
ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படும்படியாக. Yes. That includes your name. அது உங்களுடைய பெயரையும் அடங்கியுள்ளது. My name. என்னுடைய பெயர். Yes, just imagine. யோசித்து பாருங்கள். At that moment, அந்த நேரத்தில் Jesus remembered you on the cross of Calvary. இயேசு உங்களை கல்வாரி சிலுவையில் நினைவு கூர்ந்தார். You know the thief? அந்த கள்ளனை தெரியுமா? He said, Lord, remember me. இயேசுவே என்னை நினைவு கூரும் என்று சொன்னார். On the cross, Jesus remembered his name. சிலுவையிலே இயேசு அவனுடைய பெயரை நினைவு He remembered கூர்ந்தார். that man. அந்த நபரை நினைவு கூர்ந்தார். Likewise, அதே வண்ணமாக every one of us. நம்மில் ஒவ்வொருவரும் கூட In one way, we are all thieves. ஒரு முறையில் பார்க்க போனால் நாம் அனைவருமே கள்ளர்கள் தான். So, Jesus remembered every one of us. ஆகவே ஆனால் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தார். And that is the work that he was doing. அந்த காரியத்தை அந்த செயலை அவர் செய்து கொண்டிருந்தார். Longing for our salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் ஏங்கிக் கொண்டிருந்தார். And then he said, அதற்கு பின்பதாக அவர் சொன்னார். along with that he said, அதனோடு கூட அவர் சொன்னார். if you turn to John 19, யோவான் 19வது அதிகாரம், that is the 5th verse. அதான் 5வது வசனம். Eloi, Eloi, sabachthani is the 4th verse. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பது 4வது வசனம். John 19, யோவான் 19வது அதிகாரம் 28, 29. 28வது 29வது வசனங்கள். After this, Jesus, knowing that all things were now accomplished, that the scripture might be fulfilled, said, I thirst. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். He knew in his spirit that the work of salvation on the cross, at that moment of darkness, when the Father's face was hidden, it is accomplished. அந்த அந்தகாரம் நிறைந்த அந்த சூழ்நிலையிலே எல்லாம் முடிந்தது என்பதை இயேசு அறிந்து கொண்டார். That he said, declared it afterwards by his mouth. ஆகவே அதற்கு பின்பதாக அவருடைய வாயினாலே அதை அவர் சொன்னார். But before that, ஆனால் அதற்கு முன்பதாக he said, I thirst. தாகமா இருக்கிறேன் என்றார். What is the connection? இதன் தொடர்பு என்ன? The connection is thirsting for the salvation of souls. அந்த தாகம் என்ன? அவர் ஆத்துமாக்களுக்காக தாகமா இருந்தார். People are dying in the whole world in spiritual thirst. மக்கள் அந்த ஆவிக்குரிய தாகத்தினாலே அநேகர் மரித்து போகிறார்கள். When people don't find Christ, கிறிஸ்துவை அவர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கும்போது they are hungry and thirsty. அவர்கள் பசியும் தாகமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். But we must thirst for Jesus. நாம் இயேசுவுக்காக தாகமுள்ளவர்களாய் இருக்க We வேண்டும். must hunger for righteousness. நாம் நீதிக்காக பசியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். If that's what Jesus said in the Beatitudes in Matthew chapter 5. மத்தேயு 5வது அதிகாரத்திலே மலை பிரசங்கத்திலே அதை தான் இயேசு சொன்னார். In verse, blessed are those who, verse 6, ஆறாவது Matthew வசனம். 5:6. மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். What is our thirst? What is our hunger? நம்முடைய தாகம் என்ன? நம்முடைய பசி என்ன? Are we hungry for righteousness? நாம் நீதிக்காக பசியா இருக்கிறோமா? To become a righteous person? நீதியானவராக இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமா? Because our righteousness is imputed by Jesus. By Jesus, He gives us the righteousness. ஏனென்றால் இயேசு நமக்கு நீதியை தருகிறார். We cannot make ourselves righteous. நாமே நம்மை நீதிமான்களாக்க But we முடியாது. should hunger for righteousness. ஆனால் நாம் அந்த நீதிக்காக நாம் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Many people, many non-Christians are hungering. அநேக கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவர்கள் இப்படியாக பசியா இருக்கிறார்கள். They want to know God. தேவனை அறிய வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். But they are going to wrong places. ஆனால் அவர்கள் தவறான இடங்களுக்கு செல்கிறார்கள். They have not come to Jesus. அவர்கள் இன்னும் இயேசுவிடத்தில் வரவில்லை. When we come to Jesus, ஆனால் இயேசுவிடத்தில் வரும்போது our hunger will be satisfied. நம்முடைய பசி தீர்க்கப்படும். Our thirst will be quenched. நம்முடைய தாகம் தீர்க்கப்படும். So this is the thirst of Jesus. ஆகவே இதுதான் இயேசுவின் தாகமாய் இருந்தது. He was thirsting that we should have thirst.
ஆகவே நமக்கு அந்த தாகம் இருக்க வேண்டும் என்று அவர் தாகமாயிருந்தார். So it's He who quenches our thirst. ஆகவே அவர்தான் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர், அவர்தான் நம்மை திருப்திப்படுத்துகிறவர். You know that women by the well side, when Jesus, the disciples went to John chapter 4. யோவான் 4வது அதிகாரத்திலே நாம் அந்த ஸ்திரீ கிணற்றின் அருகே இருக்கிற ஸ்திரீயை பார்க்கிறோம். And Jesus asked for water. இயேசு அவளிடத்தில் தண்ணீர் கேட்டார். He said, "Give me water to drink." தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கேட்டார். Verse 7 it says, give me a drink. 7வது வசனத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். Yes. Then Jesus said in verse 10, if you knew the gift of God, and who says to you, give me a drink, you would have asked him, and he would have given you a living water. யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். If you feel unsatisfied, நீங்கள் அப்படியாக ஒரு திருப்தி இல்லாமல் இருப்பீர்கள் என்றால், if your soul is unsatisfied, உங்களுடைய ஆத்மா திருப்தி இல்லாமல் இருக்கும் என்றால், if your soul is restless, உங்களுடைய ஆத்மா அப்படியாக ஒரு இளைப்படையாமல் இருக்கும் என்றால், if your soul is thirsty for peace, உங்களுடைய ஆத்மா சமாதானத்திற்காக அது தாகமா இருக்கும் என்றால், if you're thirsty for Jesus, இயேசுவுக்கென்று நீங்கள் தாகமா இருப்பீர்கள் என்றால், commit your life this morning. இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Yes, you might have come here with thirst and hunger, நீங்கள் தாகத்தோடும் பசியோடும் வந்திருக்கலாம், but Jesus is thirsting for you. இயேசு ஆனால் உங்களுக்காக தாகமா இருக்கிறார். Yes, give your life to Jesus. உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவிடத்தில் கொடுங்கள். He died on the cross for you. அவர் உங்களுக்காக சிலுவையில் மரித்தாரே, He shed His precious blood for you. அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்காக சிந்தினார். Today is the day of salvation. இந்த நாளே ரட்சிப்பின் நாள். Every Good Friday should be a day of salvation for somebody. ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமையும் ஒருவருடைய ரட்சிப்பின் நாளாக இருக்க வேண்டும். Are you hunting around for your hunger to be quenched and satisfied, and for your thirst? உங்களுடைய பசி ஆற்றப்படவும் உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும்படியாகவும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? Many Christians are hungering and thirsting, அநேக கிறிஸ்தவர்கள் பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறார்கள். but they are not seeking Jesus. ஆனால் அவர்கள் இயேசுவை தேடுவதில்லை. But they are seeking great men of God. அவர்கள் தேவனுடைய மனிதர்களை தேடுகிறார்கள். They are watching exciting TV programs. நல்ல டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள். They are watching somebody getting filled with the Holy Spirit and anointed. யாரோ ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகப்படுவதை அவர்கள் பார்க்கிறார்கள். They watch Ben Hinn. அவர்கள் பெனியினை பார்க்கிறார்கள். They watch Alan Paul. அவர்கள் ஆலன் பாலை பார்க்கிறார்கள். It's not wrong. அது தவறல்ல. But they are only watching the human beings. ஆனால் அவர்கள் மனிதர்களை தான் பார்க்கிறார்கள். They are not seeking Jesus. அவர்கள் இயேசுவை தேடவில்லை. So they are not satisfied. ஆகவே அவர்கள் திருப்தி அடையாமல் இருக்கிறார்கள். They are not receiving the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. Their soul is not satisfied. ஆகவே அவர்கள் ஆத்மா திருப்தி அடையவில்லை. That's why it says in Isaiah 55. ஆகவே தான் ஏசாயா 55வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 1. 1ஆம் வசனம். Oh, everyone who thirsts, come to the waters. And you have no money, come buy and eat. Yes, come buy and buy wine and milk without money and without price. Why do you spend money for what is not bread, and your wages for what does not satisfy? Listen carefully to me and eat what is good. Let your soul delight itself in abundance. ஏசாயா 55வது அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். Yes. So I thirst.
நான் தாகமாக இருக்கிறேன். So don't go for things which are not satisfying you. ஆகவே உங்களை திருப்தி செய்யாத காரியங்களை நோக்கி Come to செல்லாதீர்கள். Jesus. இயேசுவினிடத்தில் வாருங்கள். Come to the living waters. ஜீவ தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். I know somebody is not thirsty. Somebody is very thirsty யாரோ ஒருவர் மிகவும் தாகமாக இருக்கிறார்கள். spiritually. ஆவிக்குரிய ஒரு தாகம். We all should have the thirst to know more about Jesus. நாம் அனைவருக்குமே இன்னும் இயேசுவை பற்றி அறிய வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்க Jesus is வேண்டும். thirsting for us. இயேசு நமக்காக அவர் For our தாகமாக இருக்கிறார். For our love. For our love. For our love. நம்முடைய அன்புக்காக தாகமாக இருக்கிறார். He give your love to Jesus. ஆகவே உங்களுடைய அன்பை இயேசுவிடத்தில் கொடுங்கள். One thing very many Christians don't do is அநேக கிறிஸ்தவர்கள் செய்யாத காரியம் என்னவென்றால் loving Jesus. இயேசுவை நேசிப்பது. Even some servants of God. சில தேவ ஊழியக்காரர்கள் கூட We have everything. எல்லாமே இருக்கிறது. We have worship. ஆராதனை இருக்கிறது. We have Bergmans. Father part. Father songs we have. Hallelujah part. We have all the hallelujah songs. We have white saree. வெள்ளை புடவை We கட்டுகிறோம். remove jewelry. நகைகளை கழற்றுகிறோம். We say hallelujah. ஹalleluya என்று சொல்லுகிறோம். We do everything. எல்லா காரியங்களையும் செய்கிறோம். But we don't love Jesus. ஆனால் இயேசுவை நேசிப்பதில்லை. Love Jesus. இயேசுவை நேசியுங்கள். That is Christian life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. He loves you so much. அவர் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறாரே. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். May the Lord continue to be with us. தேவன் Minister to us. தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நமக்கு ஊழியம் செய்வாராக. This feels like eternity, isn't it? இது ஒரு நித்தியத்தை போல இருக்கிறது அல்லவா? Amen. Amen. But Jesus hung several hours on the cross for us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக மணி நேரம் நமக்காக சிலுவையில் தொங்கினாரே. We are not suffering here. நாம் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கவில்லையே. Some people sometimes may feel like they are suffering for Christ sitting in the church. சபையில் உட்கார்ந்திருக்கதே கர்த்தருக்கு என்று பாட அனுபவிப்பது போல் என்று சொல்லி அநேகர் யோசிக்கிறார்கள். It may feel like persecution for some time. சிலருக்கு இது ஒரு உபத்திரத்தை போல இருக்கிறது. But don't worry, this persecution will soon pass away. இந்த உபத்திரம் சீக்கிரமாய் கடந்து போகுங்க, கவலைப்படாதீர்கள். ஒரு பாட்டு இருக்குல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும், உபத்திரம் சீக்கிரமா போயிடும். Amen. Amen. But Jesus was suffering for several hours. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக மணி நேரங்கள் பாடுகளை அனுபவித்தார். Remember, after the last supper he has not eaten anything. அவன் அந்த கடைசி பந்தி சீஷர்கள் இருந்த பிறகு அவர் அதுக்கு பிறகு உணவு உட்கொள்ளவில்லை. He has not gone home. அவர் வீட்டுக்கு போகவில்லை. He has not had anything to drink. அவர் எதுவும் குடிக்கவும் இல்லை. Do you think those horrible Roman soldiers would have given him breakfast and lunch? அந்த பயங்கரமான அந்த ரோம போர் வீரர்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்திருப்பார்கள்னு சொல்லி யோசிக்கிறீர்களோ? With nothing. ஒன்றும் கொடுக்கவில்லை. And being beaten and not had the night's sleep rest also. நன்றாக அடித்தார்கள், இரவு வேளையில் அவர் தூங்கவும் இல்லை. And he's been taken to Pilate in the morning. காலையிலே பிலாத்துவிடத்தில் அழைத்து சென்றார்கள். Back and forth from Pilate to Caesar and the chief priests, and all of them are questioning and everybody is shouting, crucify him, crucify him. பிலாத்துவிடத்தில் ரோம அதிகாரிகள் மாறி மாறி போய் கொண்டிருந்தார். எல்லாரும் சிலுவையில் அறையுங்கள்னு சொல்லி கத்தி கொண்டிருந்தார்களே. What great pain and agony he was going through. அவர் எவ்வளவு அதிகமான வேதனையும் பாடும் அனுபவித்தார். He did it all for us. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்தாரே. Just for you, just for me. உங்களுக்காக, எனக்காக. When Jesus died on the cross, கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரித்தபோது, as he went through all this suffering, எல்லா பாடும் வழியாக அவர் கடந்து போன போது, he did it as if he did it only for you, only for me. உங்களுக்காக மாத்திரம், எனக்காக மாத்திரம் என்று சொல்லி நம்ம அறிய வேண்டும். And if it was only for you or only me, he would have still done it. உங்களுக்காக மாத்திரம், எனக்காக மாத்திரமாக இருந்தாலும் கூட அவர் இன்னும் அதை செய்திருப்பார். Hallelujah. Hallelujah. He just get excited looking at a crowd. அவர் பெரிய கூட்டத்தை பார்த்து அவ்வளவு உற்சாகம் பெறவில்லை. But he's a God of the individual. He's a God who loves individual person. ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். So his suffering and his death is very personal for you, for me. அவருடைய பாடுகளும் அவருடைய மரணமும் உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் உகந்ததாய் இருக்கிறது. Amen. Amen. The next verse that Jesus spoke from the cross is in John's Gospel chapter 19 and verse 36. 6th வசனம் யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இருக்கிறது. When he had received the drink, Jesus said, "It is finished." With that he bowed his head and gave up his spirit. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார்.
Jesus had completed now the work of salvation for which he came down to earth. பூமியிலே அவர் இறங்கி வந்த நோக்கமாகிய தம்முடைய ஜீவனை கொடுக்க முடியாய் அவருடைய ரட்சிப்பின் காரியத்தை அவர் சிலுவையிலே முடித்து விட்டார். This was planned in eternity. இது நித்தியத்திலே இது ஆயத்தமாக்கப்பட்டதா இருந்தது. Even before the world began. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே. Even before sin came into the world. உலகத்திலே பாவம் வருவதற்கு முன்பாகவே. Even before Adam and Eve. ஆதாம் ஏவாளுக்கு முன்பாகவே. This was planned. இது திட்டம் போடப்பட்ட காரியம். God's eternal plan for mankind was now fulfilled. அவை மனுஷனுக்கென்று கர்த்தர் வைத்த இந்த திட்டமானது இந்த நாளில் நிறைவேறிற்று. The mystery which the prophets of old were and the saints of the Old Testament were waiting to see is now fulfilled. அவை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காத்திருந்த அந்த காரியமானது இந்த அந்த நாளிலே முடிவடைந்தது. Many of the prophecies that pointed to Jesus' death on the cross was fulfilled here. அநேக தீர்க்கதரிசிகள் எப்படியாக இயேசுவின் மரணத்தை குறித்து அவர்கள் சொல்லியிருந்தாலோ அந்த காரியமானது இந்த நாளில் முடிவடைந்தது. This is an amazing work of salvation, redemption. இது அற்புதமான இந்த ஆச்சரியமான அந்த மீட்பின் காரியமாக இது காணப்பட்டது. Nobody has ever done anything like this before. இதற்கு முன்பாக யாரும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததில்லை. No one can do anything like this. வேற யாரும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவும் முடியாது. No one can save all of mankind from sin. பாவத்திலிருந்து முழு மனுக்குலத்தையும் ஒரு மனுஷன் மாற்றவும் முடியாது, ரட்சிக்கவும் முடியாது. There are even many world leaders, state leaders who rise up wanting to change the system and remove the corruption and remove all the evil in the society. They attempt to do that. அநேக பெரிய அரசியல்வாதிகள் தலைவர்கள் எழும்பி உலகத்தின் நிலையிலும் பல நாடுகள் நிலைமையிலும் அவர்கள் எழும்பி பாவத்தையும் தீமையான காரியத்தையும் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி யோசித்தார்கள். But however much they try to do it, ஆனால் எவ்வளவு அவர்கள் கஷ்டப்பட்ட காரியங்களை செய்தாலும் கூட they can never bring any change. அவர்கள் எந்த மாற்றத்தை அவர்களால் கொண்டு வர முடியாது. The world only becomes more and more evil, more and more corrupt. உலகம் அது அதிகமான தீமையும் அது அதிகமான கரைப்பட்டதுமாய் மாறிக்கொண்டு வருகிறது. There is only change through Jesus. இந்த ஒரு மாற்றம் வரும் என்றால் அது இயேசு கிறிஸ்து மூலமாகவே அந்த மாற்றம் உண்டாக முடியும். Only when a person accepts Jesus, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் his sins will be forgiven. அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். He'll be set free from sin. அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறான். His life will change. அவனுடைய வாழ்க்கை மாறும். His values will change. அவனுடைய காரியங்கள் மாறும். And how he lives his life will be totally new. அவனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறான் அது முழுதும் புதிதாய் மாறிவிடும். Only when everybody accepts Jesus, இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்போது மாத்திரமே there will be a change in the society. அப்பொழுதுதான் சமுதாயத்தில் ஒரு மாறுதல் உண்டாகும். Social evils will go. அவை சமுதாய தீமைகள் விலகி போகும். Corruption will go. எல்லா லஞ்ச காரியங்கள் எல்லாம் ஓடி போகும். Only the cross is the answer. கல்வாரி சிலுவைதான் அதுக்கு பதில். No political party is an answer. எந்த அரசியல் பார்ட்டி அதுக்கு பதிலாக ஆக முடியாது. No politician can change it. எந்த அரசியல்வாதியும் மாற்ற முடியாது. No social worker can change it. எந்த சமுதாயத்தில் வேலை செய்கிறவர்கள் மாற்ற முடியாது. No civil society representative can change it. எந்த சமுதாயத்தை அவர்கள் பிரதிநிதியா இருக்கிறவர்கள் கூட மாற்ற முடியாது. Nobody can change it. யாரும் மாற்ற முடியாது. Only Jesus can change people. இயேசு மாத்திரமே மாற்ற முடியும். Hallelujah. Hallelujah. That's why he said it is finished. அதினிமித்தமா அவர் முடிந்தது என்று சொல்லி சொன்னார். The work which is needed to be done to bring change in lives of people is over. மக்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய மாற்றத்தின் காரியங்கள் முடிந்தது என்று சொன்னார். It is done. அது முடிந்தது. Hallelujah. Hallelujah. It is done. அது முடிந்தது. Done forever. அது நித்தியத்திற்கு முடிந்தது. Anybody who looks to Jesus, இயேசுவை நோக்கி பார்க்க யாரும், all who call upon the name of the Lord, இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுற ஒவ்வொருவரும் shall be saved. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. From every tribe and nation and language people will be saved. எல்லா பாஷைக்காரர்களும் எல்லா ஜாதிக்காரர்களும் அவர்கள் மாறுவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். Jesus loves everybody. இயேசு ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். And this revelation which was not revealed, this mystery which was not revealed to the Old Testament saints is now revealed and finished. அந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்படாத மறைபொருள் இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டு முடிந்து விட்டது. If you turn to Ephesians chapter 3 எபேசியர் 3ஆம் அதிகாரம் and read from verses 1 to 5. 1லிருந்து 5 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே, For this reason I, Paul, the prisoner of Christ Jesus, for the sake of you Gentiles, surely you have heard about the administration of God's grace that was given to me for you. That is a mystery made known to me by revelation, as I have already written briefly. In reading this, then you will be able to understand my insight into the mystery of Christ, which was not made known to men in other generations, as it has now been revealed by the Spirit of God's holy apostles and prophets.
Ephesians 3. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரம் உள்ளவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். Amen. Amen. What was not revealed to the Old Testament saints was now revealed. ஆறாம் வசனம், இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. It was revealed in the time of the generation, at the time period when Apostle Paul lived, and he writes about that. அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த நாட்களில் அது வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே அவர் இதை குறித்து எழுதுகிறார். The mystery, the revelation of who Jesus is. இயேசு யார் என்று அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. The salvation that was they were waiting for a long time. அநேக காலங்களாக காத்திருந்த அந்த ரட்சிப்பானது இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டது. Has now come to them. இப்பொழுது இவர்களுக்கு அது வந்திருக்கிறது. And we are experiencing that. ஆனால் இந்த காரியத்தை நாமும் கூட அனுபவிக்கிறோம். We are so privileged today. நாம் இந்த நாளிலே அதிக ஸ்லாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். What the Old Testament saints long to see, what the prophets of old long to see. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் எதிர்பார்த்திருந்த அந்த காரியங்கள், what they prophesied about, எதை குறித்து அவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்களோ அந்த காரியங்கள், we are experiencing its fulfillment. ஆனால் அதனுடைய நிறைவேறுதலை நாம் இன்று அனுபவிக்கிறோம். The prophecies are fulfilled. அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது. So Jesus said it is finished. அது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி சொன்னார். The work of salvation was finished. கல்வாரி சிலுவையில் செய்த ரட்சிப்பின் காரியம் முடிந்தது. What was needed for man's salvation, the work which was needed for that was over. அந்த ரட்சிப்புக்கு என்று மனுஷனுக்கு தேவையானது கிரியானது சிலுவை மரத்தில் முடிந்தது. He has paid the price. அவர் அந்த கிரயத்தை செலுத்தி விட்டார். We do not need to pay the price. அவர் அந்த கிரயத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. We do not need to pay the price. நாம் அந்த கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Amen. Amen. Let's look at Luke's Gospel chapter 19. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் and verse 10. 10ஆம் வசனம். For the Son of Man came to seek and save what was lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். That's the reason why he came. அது நிமித்தமாக தான் அவர் வந்தார். He came to do a work. அவர் ஒரு கிரியை செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது வந்தார். And that work was finished on the cross. அந்த கல்வாரி சிலுவையில் அந்த கிரியை வேலை முடிந்து விட்டது. You also look at John's Gospel chapter 18. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் and read verse 37. 37ஆம் வசனத்தை வாசிப்போம். John 18 and verse 37. யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். Jesus answers to Pilate. இயேசு கிறிஸ்து பிலாத்துவை நோக்கி இப்படியாய் சொல்கிறார். Pilate first asked him, so you are a king? பிலாத்து ஏற்கனவே நீ ராஜாவா என்று சொல்லி கேள்வி கேட்டார். Jesus answered, you are right in saying I am a king. இயேசு கிறிஸ்து நான் ராஜாதான் என்று சொல்லி சொல்கிறார். In fact, for this reason I was born, and for this I came into the world to testify to the truth. Everyone on the side of the truth listens to me. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். The work of revealing the truth, Jesus, who himself said, I am the way, truth and the life, he revealed himself to the world, and that work was over. இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி உலகத்தாருக்கு சொன்னார். ஆகவே தானே சத்தியம் என்பதை அவர் வெளிப்படுத்தின அந்த காரியம் அந்த நாளிலே முடிந்தது. Hallelujah. Hallelujah. Now through Jesus we have a full revelation of who God is. இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் யார் என்பது முழு வெளிப்பாட்டையும் நாம் பெற்றிருக்கிறோம். Until the time of Christ, கிறிஸ்து நாள் மட்டுமாக they were only hearing the words of the prophets. அவர் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் கேட்டார்கள். God was not revealing himself to everybody. தேவன் தம்மை எல்லாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. Now people only stood at the outer courts when they came to the temple to worship also. தேவனை ஆராதிக்க அவர்கள் தேவாலயத்துக்கு வந்தபோது அவர் வெளி பிரகாரத்தில் தான் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். Nobody could enter the holy of holies and see the glory of God. தேவனுடைய மகிமையை காணும்படியாக யாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வர முடியாமல் இருந்தது. Only the high priest was allowed inside to sacrifice. பிரதான ஆசாரியன் மாத்திரம் அந்த பலி செலுத்தும்படியாக உள்ளே அனுமதிக்கப்பட்டார். But now when Jesus died on the cross, ஆனா இப்பொழுது கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரித்தபோது that veil in the temple was torn from top to bottom. அந்த தேவாலயத்திலே திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக அது கிழிந்தது. And therefore we have direct access into the most holy place. ஆகவே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இப்பொழுது நாம் போகும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். We do not see through the veil. நாம் அந்த திரையின் வழியாக பார்க்கவில்லை. The veil was open. அந்த திரை கிழிந்து விட்டது. The way to approach the throne of grace was open. அந்த கிருபா
சிம்மாசனத்தில் போற வழி உண்டாயிற்று. Hallelujah. Hallelujah. Jesus did that work for us and he finished his work. இயேசு கிறிஸ்து அந்த வேலையை நமக்காக செய்தார், அது முடிந்தது. And because he said it is finished, அவர் முடிந்தது என்று சொல்லி சொன்னபடினாலே we have access to God directly. நாம் நேரடியாக தேவனிடத்தில் போகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். We don't have to offer an annual sacrifice anymore. இனிமேல் நாம் அந்த மிருக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. The time of the law and the ceremonial cleansings are over. அவை எல்லா நியாயப்பிரமாணத்தின் காரியங்களும் சட்டதிட்டங்களும் முடிந்து விட்டது. And we are now cleansed by the blood of Jesus. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். So he said it is finished. அது நிமித்தமாக அவர் முடிந்தது என்று சொல்லி சொன்னார். Imagine if you have to take a lamb to the temple in Jerusalem every year and offer and sacrifice for your sin. ஒவ்வொரு வருஷமும் பாவத்துக்காக ஒரு ஆட்டையோ அதை எடுத்துக்கொண்டு நாம் எருசலேம் பட்டணத்துக்கு போக வேண்டும் வைத்துக் கொள்ளுங்கள். Can we do that? நம்மால செய்ய முடியுமா? How can we be saved then? அப்படி என்றால் நம்ம எப்படி ரட்சிக்கப்படுவோம்? As Gentiles we would be still unbelievers. அவை புறஜாதியர நாம் இன்னும் அவிசுவாசிகளாகவே இருந்திருப்போமே. But because Jesus came down from heaven to earth and died on the cross, என்னால் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்து இறங்கி வந்து நமக்காக சிலுவையில் மரித்தபடினாலே the good news of free gift of salvation came spread around the world. அவை அந்த நம்ம சுவிசேஷத்தின் ஒரு இலவசமான சுவிசேஷம் அந்த உலகம் முழுவதும் அது இப்பொழுது பரம்பி எல்லாருக்கும் அது கொடுக்கப்படுகிறது. The revelation of God was only to the Jews until then. அதுவரைக்கும் தேவனை பற்றி தான் வெளிப்பாடு யூதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. But now we have received this because of the finished work on the cross. கல்வாரியிலே கர்த்தர் காரியங்களை முடித்தபடினாலே கிரியை செய்து முடித்தபடினாலே நாம் அதை இலவசமாய் பெற்றிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Otherwise we would have still been living in darkness. இல்லாவிட்டா இன்னும் நம்ம அந்தகாரத்திலே தான் We ஜீவித்து would have still been living in idolatry and curses. இன்னும் விக்கிரகாராதனையிலும் சாபங்களிலே நாம் வாழ்ந்திருப்போம். Oh, but Jesus has set us free. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தந்தார். Because he said it is finished. என்றால் அவர் அதனால முடிந்தது என்று சொல்லபடினாலே. Hallelujah. Hallelujah. The plan of the Father was executed. தேவனோட பிதாவாகிய தேவனுடைய திட்டமானது நிறைவேறிற்று. And Jesus says, this is my work. இயேசு கிறிஸ்து சொன்னார், இதுதான் என்னுடைய வேலை. In John's Gospel chapter 4, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் and read verse 34. 34ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். My food, said Jesus, is to do the will of him who sent me and to finish his work. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. What would greatly satisfy him? Food is something that satisfies anybody. அவ இயேசுவை எது திருப்திப்படுத்துற போஜனமாய் இருக்குமோ அது எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. Every one of us in the flesh we need food. நம்ம ஒரு மாம்சத்திற்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆகாரம் தேவை. When we feel hungry, நாம் பசியா இருக்கும்போது we are desperate to eat. நாம் சாப்பிட ஆசையாய் வாஞ்சியா இருக்கிறோம். And when we eat we feel so satisfied and so full. ஆகவே சாப்பிட்ட பிறகு நாம் அவ்வளவு திருப்தியோடு நிறைந்து இருக்கிறோம். And out of that comes the blessing of sleep. அதன் மூலமா வருகிற ஆசீர்வாதம் நன்றாக நாம் தூங்குகிறோம். When you are hungry, ஆனா பசியோடு இருக்கும்போது you will not be satisfied. நாம் திருப்தி அடைவதில்லை. But when we eat well, ஆனா நன்றாக சாப்பிட்ட பிறகு and then you feel so full and complete. ஆகவே முழுவதும் நிறைவுற்றவர்களாய் இருக்கிறோம். Like how we need breakfast, lunch and dinner to keep ourselves satisfied every day. ஒவ்வொரு நாளும் திருப்தி அடைவதற்காக காலை மத்தியானம் இரவு 3 வேளை நாம் சாப்பிடுவது போல Jesus wanted to finish his work on the cross. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கிரியை முடிக்க ஆசைப்பட்டார். Only that would satisfy him. அது ஒன்றுதான் அவரை திருப்திப்படுத்த முடியும். Until then it was not satisfied. அதுவரைக்கும் அது திருப்தி அடையவில்லை. He was yearning to go to the cross. அவருக்கு சிலுவைக்கு செல்வதற்கு அவ்வளவு வாஞ்சியோடு இருந்தார். He wanted to die on the cross. கல்வாரி சிலுவையிலே மரிக்க அவர் ஆயத்தமாய் இருந்தார். His love for us was so much. நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு பெரிதா இருக்கிறது. Like how we need food every day. ஒவ்வொரு நாள் நமக்கு எப்படி ஆகாரம் தேவையோ He was waiting to go to the cross. அவர் கல்வாரி சிலுவைக்கு போக அவ்வளவு வாஞ்சியா இருந்தார். That satisfied him. அது அவர் திருப்திப்படுத்திட்டு. It satisfied the Father. பிதாவாகிய தேவனை அதை திருப்திப்படுத்திட்டு. Isaiah 53 says that. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அதுதான் நாம் வாசிக்கிறோம். Verses 10 to 12 we read. 10 லிருந்து 12 வரைக்கும். Isaiah 53. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10 லிருந்து 12 வசனங்கள் வரைக்கும். 10 to 12. 10 லிருந்து 12 வரைக்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகர் நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்.
Amen. It was the Amen. Lord's will to crush him and cause him to suffer. அவை கர்த்தருடைய சித்தம் அவரை நொறுக்கினார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். It was the Father's will that Jesus should suffer. அவை இயேசு கிறிஸ்து பாடு அனுப்ப தேவனுடைய சித்தமா இருந்தது. And verse 11, after the suffering of his soul, he will see the light of life and be satisfied. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை அப்புறம் அவர் கண்டு திருப்தி ஆவார். When the Father saw the blood of Jesus, பிதாவாய் தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்தபோது that satisfied him. அது அவரை Not திருப்திப்படுத்தினது. that he is a bloodthirsty God, அவர் ரத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் அல்ல, but because sin can be only quenched by blood. என்றால் பாவம் என்பது அது ரத்தத்தினால் மாத்திரமே திருப்தி அடைய முடியும். There is no forgiveness of sin without shedding of blood. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லையே. Because the wages of sin is death. என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். The consequence of sin is eternal damnation. அவை அந்த பாவத்தினுடைய விளைவு நித்திய நரகம். And the only way to pay for death is to give life to the dead person. ஆகவே ஒரு மரணத்தில் விடுதலை ஆக வேண்டும் என்றால் ஒருவருடைய ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும். And so Jesus gave his life. அது நிமித்தமா இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். That's why Jesus shed his blood. அது நிமித்தமா இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். Because there is life in the blood. என்றால் அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. And so by shedding his blood, அவருடைய ரத்தத்தை by சிந்தினபடினாலே, giving up his life, அவருடைய ஜீவனை கொடுத்தபடினாலே he has earned our life. அவர் நம்முடைய ஜீவனை காத்துக்கொண்டார். He is a perfect substitute for us. நமக்காக அவர் பரிபூர்ண பதிலாக காணப்பட்டார். Hallelujah. Hallelujah. He is a perfect substitute for us. நமக்காக ஒரு பரிபூர்ண நமக்கு பதிலாக காரியங்களை செய்தார். Gave his life. அவருடைய ஜீவனை கொடுத்தார். Gave his blood. அவருடைய ரத்தத்தை சிந்தினார். For what we should be shedding. நாம் சிந்துவதற்கு பதிலாக We should have shed our blood. நம்முடைய ரத்தத்தை நாம் சிந்திருக்க வேண்டும். We should have died on the cross. நாம் கல்வாரி சிலுவையில் மரித்திருக்க வேண்டும். We should be eternally doomed in hell. ஆவே நித்தியத்திற்கென்று ஆக்கினை தீர்ப்பு நரகத்தில் இருந்திருக்க வேண்டும். But because it was not his will that we should go there. ஆவே நாம் அங்க போவது அவருடைய சித்தமா இல்லாதபடினாலே, And so he gave his blood, his life. அவருடைய ஜீவனையோட ரத்தத்தை அவர் நமக்காக கொடுத்தார். When he did that, அவர் அதை செய்த பொழுது, when the Father saw the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பிதாவாகிய தேவன் பார்த்த பொழுது satisfied him. அது அவரை திருப்திப்படுத்திற்று. Oh Father, I have paid the price. பிதாவே, அந்த விலை கிரயத்தை நான் செலுத்தி My விட்டேன். blood has been shed. என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. There he says it is finished. அப்பொழுது அவர் எல்லாம் முடிந்ததுன்னு I have சொன்னார். finished doing your will. உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி It was your விட்டேன். will for me to be crushed. ஆவே உம்முடைய சித்தம் நான் நொறுக்கப்படுவது. I have finished your will. உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். Hallelujah. ஹalleluya. And he won victory over the devil. அது மாத்திரமல்ல, பிசாசின் மேல் ஜெயத்தை கொண்டார். So he said it is finished. அது நிமித்தமா அவர் முடிந்ததுன்னு The சொன்னார். ancient serpent which deceived Adam and Eve in the garden of Eden. ஆவே அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை வஞ்சித்த அந்த ஆதி பாம்பாகிய பிசாசு, That devil has been deceiving the whole world. அந்த பிசாசு முழு உலகத்தை வஞ்சித்துக் கொண்டிருந்தது. And when Jesus died on the cross, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தபோது he crushed the head of the devil under his feet. தன்னுடைய பாதத்தின் கீழாக பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். Hallelujah. Hallelujah. That was a plan of God right in the garden of Eden. அது ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வைத்திருந்த ஆதி திட்டம் அது. He will bruise your heel. அவர் உன் தலை The devil will bruise the heel. பிசாசு மனுஷன் தலையை நசுக்குவான். The devil will குதிகாலை நசுக்குவான். bruise the heel of Jesus. இயேசுவினுடைய குதிகாலை அது பிசாசு நசுக்கும். And Jesus will crush the head of the devil. பிசாசுடைய தலையை இயேசு கிறிஸ்து நசுக்குவார். That's what happened on the cross. அதுதான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. His feet was nailed. அவருடைய பாதங்கள் ஆணி அடிக்கப்பட்டது. The devil thought he had a victory. பிசாசு யோசித்தான் தனக்கு ஒரு ஜெயம் கிடைத்தது யோசித்தான். But there, by dying on the cross, கல்வாரி சிலுவையில் மரித்த பொழுது Jesus paid the price for the sin of all mankind. எல்லா மனுக்குலத்தினுடைய பாவத்துக்கு அவர் கிரயத்தை He செலுத்தினாலும் finished defeating the work of the devil. பிசாசின் கிரையை முற்றிலுமாய் அழித்து போட்டார். Hallelujah. Hallelujah. He finished it. அவர் அதை முடித்து விட்டார். And he finished the devil also. பிசாசையும் முடித்து விட்டார். Hallelujah. Hallelujah. The devil's work in your life is finished. உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு செய்கிற கிரியைகள் முடிந்து விட்டது. Amen. Amen. When we receive Jesus in our hearts, இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது the devil cannot work in our life. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய The முடியாது. devil cannot deceive us into sin anymore. இனிமேல் பாவத்தின் மூலமாக பிசாசு நம்மை வஞ்சிக்க முடியாது. The devil cannot bring curses into our life anymore. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு இனிமேல் சாபத்தை கொண்டு வர முடியாது. The devil cannot destroy our lives. நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையை பிசாசு கெடுக்க முடியாது. The thief comes to steal, kill and destroy, but Jesus said, I have come to give you life and life more abundantly. திருடன் கொல்லும் அழிக்கும் திருடவும் வருகிறான், ஆனால் நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லி இயேசு சொன்னாரே. 1 John 3:8 says that. 1 யோவான் 3:8 சொல்கிறது. 1 John 3:8. 1 யோவான் 3:8. The Son of Man has come had come to destroy the works of the devil. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவன் குமாரன் வெளிப்பட்டார்னு சொல்லி 1 யோவான் 3:8 வாசிக்கிறோமே. And therefore Jesus triumphantly said it is finished. ஆவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றிகரமாக முடிந்தது என்று சொல்லி சொன்னார். That he has won over the devil. ஆவே பிசாசு மேல் ஜெயம் பெற்றார். Hallelujah. Hallelujah. And so we can also claim that this morning. ஆவே இந்த காலவேளையில் கூட நாம இதே காரியத்தை சொல்ல முடியும். Because Jesus said it is finished. இயேசு கிறிஸ்து முடிந்தது சொல்லபடினாலே. The devil's work in my life is finished. பிசாசின் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பிசாசு கிரியைகள் முடிந்து விட்டது. Hallelujah. Hallelujah. Because Jesus said it is finished. ஏனால் இயேசு கிறிஸ்து முடிந்தது சொன்னார். I am saved forever. ஆனால் எப்பொழுது நான் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. I am saved for eternal life. நித்திய ஜீவனுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். Praise the Lord. கர்த்தர் ஸ்தோத்திரம். In the 7th verse that Jesus spoke from the cross. 7வது வசனம் கர்த்தர் சிலுவையிலே பேசின 7வது வார்த்தை. Luke's Gospel chapter 23. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். Verse 46. 46ஆம் வசனம். Luke 23:46. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். We read from verse 44. It was now about the 6th hour, and the darkness came over the whole land until the 9th hour. For the sun stopped shining, and the curtain of the temple was torn in two. Jesus called out with a loud voice, Father, into your hands I commit my spirit. When he has said this, he breathed his last. 44 வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். Jesus was not murdered. இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படவில்லை. Jesus was not killed by man. இயேசு கிறிஸ்து மனுஷனால் கொலை செய்யப்படவில்லை. Jesus was only crucified on the cross by man. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அவர் மனுஷன் மூலமாக அறையப்பட்டார். But Jesus gave up his spirit at the appointed time. ஆனால் ஏற்ற வேளையிலே இயேசு கிறிஸ்து பிதாவின் தந்த ஆவியை ஒப்புக்கொடுத்தார். Until then he was alive. அதுவரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார். Amen. Amen. His death was a triumphant death. இந்த மரணம் ஒரு ஜெயமான ஒரு மரணம். No one who has suffered for a long time, lost blood and water, தண்ணீரையும் இரத்தத்தையும் அதிகமாக இழந்து அதுல வேதனைப்பட்ட ஒருவர், nobody can open their mouth and even speak, even utter a word. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. First of all, they cannot even open their eyes, they will be unconscious. ஏற்கனவே அவ்வளவு அடிப்பட்டவர்கள் கண்ணை கூட திறக்க முடியாது, அவர்கள் தன்னறிவு இல்லாமல் இருப்பார்கள். When people die in a road accident, சாலை விபத்திலே மரிக்கிறவர்கள், in a few seconds they die. ஒரு செகண்ட்ல அவர்கள் மரித்து போகிறார்கள். As soon as the blood goes, if there is a lot of injury and the blood, enormous amount of blood goes, immediately the pulse goes down and they die. அவை அதிகமாக அடிபடும் பொழுது அதிகமாக அவ்வளோ ரத்தம் வெளியே போகும்போது அவருடைய பல்ஸ் கீழே இறங்கின உடனே அவர்கள் மரித்து போவார்கள். Now Jesus had lost blood. He is hanging on the cross for hours. அநேக மணி நேரங்களாக கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா ரத்தமும் வெளியே வந்து விட்டது. Crown of thorns on the head. தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. And everywhere it's bleeding. சரீரம் முழுவதும் ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறது. 39 lashes at the back. 39 அடிகள் முதலில் அடிபட்டார். And the rope with which the Roman soldiers would hit would have a nail at its edge. அந்த ரோம அதிகாரிகள் அடிக்கிற அந்த சாட்டையிலே அதனுடைய நுனியிலே ஆணிகள் இருக்கும். And every time they hit the person, அது ஒவ்வொரு முறையும் ஒரு மனுஷனை அடிக்கும்போது that would pull out a piece of chunk of flesh from the body of the person. அந்த மனுஷனுடைய சரீரத்திலிருந்து ஒரு துண்டு அப்படியே மாம்சத்தை பீத்து கொண்டு வரும். Just imagine if 39 times it has been done like that. 39 தடவை முதுகிலே அப்படி அடித்தார்கள். அது யோசித்து பாருங்கள். How much of blood would have come out? எவ்வளவு இரத்தம் வெளியே வந்திருக்கும். And the spear the soldier pierced on the side when he was hanging on the cross. கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கும்போது விலாவிலே ஒரு ஈட்டினால் குத்தினானே. After loss of blood and water, தண்ணியும் இரத்தம்
எல்லாம் முழுவதும் வெளியே வந்த பிறகு when a person is dying, ஒரு மனுஷன் மரிக்க போகிற நிலைமையில் how can he speak with a loud voice? எப்படி சத்தமாய் பேச முடியும்? This is who Jesus is. இதுதான் இயேசு யார் என்பதை காட்டுகிறது. Hallelujah. Hallelujah. His birth was divine. அவருடைய பிறப்பு தெய்வீக தன்மையுடையது. His death was also divine. அவருடைய மரணமும் தெய்வீக தன்மையுடையதா இருந்தது. He gave up his ghost. அவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். We as human beings do not have the power to give our life or take back our life. நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் நம்முடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் நமக்கு மனுஷராய் நமக்கு அதிகாரம் இல்லை. But that's where his divinity is displayed even at the end on the cross. கல்வாரி சிலுவை கடைசியில் அவருடைய தெய்வீக தன்மை வெளிப்பட்டது. Hallelujah. Hallelujah. He did not die like an ordinary man. அவர் சாதாரண மனுஷனை போல் மரிக்கவில்லை. He gave up his ghost. அவர் தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். He hung on the cross until the appointed time came. அவர் அந்த சரியான நேரம் வரும் வரைக்குமாக அவர் சிலுவையில் தொங்கினார். And saying in a loud voice in verse 46 we read, 46 வசனம் வாசிக்கல, மகா சத்தமாய் கூப்பிட்டு, Father, into your hands I commit my spirit. பிதாவே உம்முடைய கரங்களில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். There was another man also who died like this, இன்னொரு மனுஷன் இப்படியாய் மரித்தான், who said the same words. இதே வார்த்தையை சொன்னார். He remembered the words of Jesus on the cross. கல்வாரி சிலுவையில் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். Find that in Acts chapter 7. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? While they were stoning Stephen. ஸ்தேவானை அவர் கல்லெறியும் பொழுது, Acts 7:59. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். Stephen prayed in a loud voice. அப்ப ஸ்தேவான் சத்தமாக அவன் He ஜெபித்தான். said, Lord Jesus, receive my spirit. கர்த்தாவே இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் சொன்னான். And he fell on his knees and cried out, Lord, do not hold this sin against them. அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவருடைய பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி சத்தமிட்டு When சொன்னான். he had said this, he fell asleep. அதை சொல்லி நித்திரை அடைந்தான். Oh, this is amazing. இது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். How was Stephen also able to die like Jesus? இயேசுவை போல ஸ்தேவானு கூட எப்படியாய் மரிக்க முடிந்தது? There's a secret there. அதுல ஒரு ரகசியம் உண்டு. Verse 55. 55ஆம் வசனம். Stephen was full of the Holy Spirit. He looked up to heaven and saw the glory of God and Jesus standing at the right hand of the Father. அங்கே 55ஆம் வசனத்தை வாசிக்கும், பரிசுத்தாவினால் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் வல்லவாசி இயேசு நிற்கிறதையும் கண்டான். And what did he see? அவன் என்ன பார்த்தான்? He saw Jesus on the throne. இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்த்தான். And he said in verse 56, 56ஆம் வசனம், look, he said, I see heaven open and the Son of Man standing at the right hand of God. அது வானங்கள் திறந்திருக்கிறதை மனுஷகுமாரன் தேவனுடைய வலதுபார்சில் நிற்கிறதை காண்கிறேன்னு சொல்லி 56ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். This is how glorious is the death of a person who dies, who's filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனுடைய மரணத்தின் முடிவு இப்படிதான் இருக்கும். Hallelujah. Hallelujah. A glorious end. ஒரு மகிமையான முடிவு. It was not an eternal end. அது நித்தியத்துக்குரிய முடிவு அல்ல. It was a transfer into eternal life. அது நித்திய ஜீவனுக்கு மாற்றப்படுகிற நிலைமை. Hallelujah. Hallelujah. And so as a man full of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிறைந்த மனுஷனாய், being stoned to death, அவரை கல்லெறிந்து கொண்டாலும் கூட did not cry out in fear. அவன் பயத்தோடு அலறவில்லை. Did not cry out and call for help. அவன் சத்தம் போட்டு உதவிக்காக ஆட்களை கூப்பிடவில்லை. He did not even say, Jesus, help me. இயேசுவே என்னை ரட்சியும் சொல்லி கத்தவில்லை. Jesus, save me. இயேசுவே என்னை ரட்சியும் காப்பாற்றும் சொல்லவில்லை. Oh, he said, Father, into your hand I commit my spirit. கர்த்தராகிய இயேசுவின் ஆவியை ஏற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன் சொன்னார். There was no fear of death. மரண பயம் இல்லை. That's why Jesus came. அது நிமித்தமாக இயேசு வந்தார். We read that in Hebrews chapter 2 verse 14 and 15. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 15 அதை வாசிக்கிறோமே. Hebrews chapter 2 verse 14 and 15. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 15 வசனங்கள். Since the children have flesh and blood, he too shared in their humanity, so that by his death he might destroy him who holds the power of death, that is the devil. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். Read verse 15. 15ஆம் வசனம். And free those who all their lives were held in slavery by their fear of death. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் அவர் விடுதலை பண்ணும்படியாக. When you are filled with the Holy Spirit like Stephen,
ஸ்தேவானை போல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றார். Jesus himself was also filled with the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாரா இருந்தாரே. He had great courage and boldness to face death also. அவர் மரணத்தை சந்திக்க முடியாத அதிகமான ஒரு தைரியத்தை உடையவராய் இருந்தாரே. Stephen was seeing death in his eye face to face. அவர் ஸ்தேவான் மரணத்தை தன் கண்களுக்கு முன்பாக பார்த்தானே. He knew he was going to leave this world in a few seconds. இன்னும் சில நிமிடங்களில் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன்னு சொல்லி நன்கு அறிந்திருந்தார். He was not afraid. அது பயப்படவில்லை. That's why Jesus died. அது நிமித்தமாக இயேசு மரித்தார். When Jesus died, இயேசு மரித்தபோது, when he gave up the ghost, தன்னுடைய ஆவியை ஒப்புக்கொடுத்தபோது, he did that so that we will be free from the slavery of the fear of death. மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய முடியாய் கர்த்தர் அப்படியாக சொன்னார். Hallelujah. Hallelujah. And that's why the Bible says precious in the sight of the Lord is the death of his saints. கர்த்தர்கள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி வேதவசனம் சொல்கிறது. Hallelujah. Hallelujah. It is precious in God's sight. கர்த்தருடைய கண்களுக்கு அது விலையேறப்பட்டதா When இருக்கிறது. his saints come to heaven, பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு போகும்போது, when his saints die on this earth, உலகத்திலே பரிசுத்தவான்கள் மரிக்கும்போது, it is precious for God. தேவனுக்கு அது விலையேறப்பட்டதா இருக்கிறது. God is waiting to receive them. கர்த்தர் அவர்களை வரவேற்க ஆயத்தமா இருக்கிறார். The Father and Jesus in heaven were waiting to receive Stephen. அவர் ஸ்தேவானை வரவேற்க பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஆயத்தமா இருந்தார்கள். After a person dies, ஒரு மனுஷன் மரித்த பிறகு, the soul and the spirit of man does not hover over somewhere in that house or somewhere. அந்த ஆவி ஆத்மாவும் அந்த வீட்லயே வேற எங்கேயும் அப்படி அலைந்து கொண்டு இருக்காது. The moment the person leaves this earth, இந்த பூமியை ஒரு மனுஷன் விட்டவுடனே instantaneously they are transported to be with Jesus in அவர் heaven. இயேசுவோடு பரலோகத்தில் இருக்க முடியாது உடனே போய் விடுகிறார்கள். Hallelujah. Hallelujah. They will see Jesus, அவர் இயேசுவை பார்ப்பார்கள். and the angels and Jesus will be waiting to receive them. இயேசுவும் தேவதூதர்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. And so that person who dies, அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் if மரிக்கும்போது, that person is in Christ, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்பார்கள் will என்றால் have no fear, இனிமே பயம் இல்லை. will not be crying. நாம் அழமாட்டோம். No, that person who's dying will not cry. மரிக்கிற அந்த மனுஷன் அழுவதில்லை. They will be rejoicing. அவர்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். They will be so happy that they have left the world. அவர்கள் உலகத்தை விட்டு போய்விட்டோம் சந்தோஷமா They இருப்பார்கள். will forget the world. உலகத்தை மறந்து போவார்கள். They will be seeing Jesus. இயேசுவை பார்ப்பார்கள். Hallelujah. Hallelujah. It is only we who are here. When we lost a loved one, we will be grieving. யாரை இழந்தமோ அந்த குடும்பத்தார் தான் அவர்கள் அதை யோசித்து கவலைப்படுவார்கள். But for that person who's dying, ஆனால் மரிக்கிற அந்த மனுஷன் is not grieving. அவங்க வருத்தப்படுவதில்லை. If a person is in Christ, full of the Holy Spirit, பரிசுத்தாவின் நிரம்பிய கர்த்தருக்குள்ளாய் இருக்கிற ஒருவர் will be ready to go to heaven. பரலோகத்துக்கு போக ஆயத்தமா இருப்பார்கள். Hallelujah. Hallelujah. There are many saints of God who said this. அநேக பரிசுத்தவான்கள் இப்படியாய் சொல்லி இருக்கிறார்கள். Before their time to go to heaven came, அவை பரலோகத்துக்கு போறவங்களுக்கு அந்த நேரம் வந்தபோது, they've said, I am ready to go anytime. எந்த நேரம் போக நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்வார்கள். My grandmother, mother's mother, என்னுடைய தாயார், she said that. அவர்கள் அப்படியே சொன்னார்கள். That's what I heard, isn't it? She said, I am ready to go to heaven. When she went for the operation, heart operation. When she went for the heart operation. 96. Yes, in 1996. 1996 வருஷம் அவர்கள் இருதய ஆபரேஷனுக்கு போகும்போது அப்படிதான் சொன்னார்கள். Doctor said there is no guarantee. டாக்டர் சார் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சொன்னார்கள். They said we will do the surgery, it has to be done immediately. உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும், நாங்கள் உடனே செய்கிறோம். If she survives, she may. அவர்கள் பிழைத்தால் பிழைக்கலாம். Or she may even collapse in the operation table itself. ஒருவேளை அவள் ஆபரேஷன் தியேட்டரிலே இறந்து போனாலும் போகலாம். So they got the signatures of all the children. பிள்ளைகள் கையெழுத்து வாங்கினார்கள். And so with the utmost risk and not knowing whether in a few hours she'll come out alive or dead, she's going in. ஒரு சில மணி நேரம் கழித்தார் உயிரோடு வருவார்களா இல்லையா என்ற நிச்சயம் இல்லாமல் அவர்கள் உள்ளே போனார்கள். You see, that was not something that was catching her by surprise. அது அவளுக்கு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கவில்லை. She said, அவள் சொன்னார்கள், I am prepared. நான் ஆயத்தமா இருக்கிறேன். I am ready to go if Jesus calls me now. இயேசு என்னை அழைத்தாரா நான் போக ஆயத்தமா இருக்கிறேன்னு How சொன்னார்கள். can someone say that? எப்படி அப்படி ஒருவர் சொல்ல முடியும்? That's because a person has been with Christ. என்றால் அவர்கள் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். Hallelujah. Hallelujah. When you have a true living relationship with Jesus all through your life, உங்கள் வாழ்நாள் முழுவதும் இயேசுவோடு உண்மையான ஒரு உறவு கொண்டிருப்பீர்கள் என்றால், when the time comes for us to leave this world, இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நாள் வரும் பொழுது, we will not be afraid. நாம் பயப்பட மாட்டோம். Hallelujah. Hallelujah. We will be rejoicing. நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். We will be transported instantaneously. In a moment we will be in the presence of Jesus. ஒரு இமைப்பொழுதில்
நாம் இயேசுவோடு கூட இருப்போம். No more crying, no more pain, இனிமேல் வேதனை இல்லை, வலி இல்லை, no more suffering, இனிமேல் பாடுகள் இல்லை, no more sickness, இனிமேல் வியாதி இல்லை, no more troubles of this world. இந்த உலகத்தினுடைய பாடுகள் இனிமேல் இல்லை. Free from everything. எல்லாவற்றையும் விடுதலை பெற்று. Hallelujah. Hallelujah. How many of you desire to go to heaven? எத்தனை பேர் பரலோகத்துக்கு செல்ல ஆசையா இருக்கிறோம்? Hallelujah. Hallelujah. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. We should ஸ்தோத்திரம். desire heaven. நாம் பரலோகத்தை வாஞ்சிக்க வேண்டும். We should desire to be with Jesus. இயேசுவோடு இருக்க வாஞ்சிக்க வேண்டும். That's how Apostle Paul lived also. அப்படிதான் பவுலப்போஸ்தலன் ஜீவித்தார். He said, to live for me is loss, but die is gain. அவை சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஜீவன். Amen. Amen. To live on this earth is for profit for the people. They will benefit out of his ministry. அவர் உலகத்தில் இருப்பார்னால் உலகத்தில் அவர் செய்கிற ஊழியம் மனுஷருக்கு பிரயோஜனமாக இருக்கும். But he said, for me to die is gain. ஆவே நான் மரிப்பது எனக்கு லாபம் என்று For you சொன்னார். gain Christ. இயேசுவோடு கூட இருப்பது. Hallelujah. Hallelujah. That's how a believer lives. அப்படிதான் ஒரு விசுவாசி ஜீவிக்கிறான். When Jesus gave up his ghost, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை ஒப்புக்கொடுத்த போது, he did it with his full will. அவர் தம்முடைய முழு சித்தத்தோடு ஒப்புக்கொடுத்தார். Hallelujah. Hallelujah. He fulfilled the will of the Father. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். Died triumphantly. வெற்றிகரமாக அவர் மரித்தார். That's how is a triumphant death of a believer also. ஒரு விசுவாசியுடைய ஜெயமுள்ள மரணமும் அப்படிதான் இருக்கும். You see, sometimes we can be so afraid to even preach about death. சில வேளை மரணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணவே பயமா இருக்கிறது. And keep people having a very fearful feeling about it. மரணத்தை குறித்து ஒரு பயத்தை மக்களுக்குள்ளாய் உண்டாக்குவது போல தோன்றுகிறது. But it's important we talk about it. ஆனால் அதை குறித்து பேசுவது நல்லது. Because we have a hope in it. ஏனென்றால் அதுல ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. Hallelujah. Hallelujah. And because we have such a hope, we speak boldly. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் இருக்கிறபடியால் தைரியமாய் பேசுகிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Look at Job chapter 5 and verse 26. யோபு 5 அதிகாரம் 26 வசனத்திலே வாசிக்கிறோம். You look at this is one of the friends of Job telling Job. யோபுவின் நண்பர்கள் ஒன்று யோபை பார்த்து சொல்கிறார்கள். Job 5:26. யோபு 5 அதிகாரம் 26 வசனம். You will come to the grave in full vigor like sheaves gathered in season. தானியம் ஏற்ற காலத்தில் எம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். Hallelujah. Hallelujah. You will come to the grave in full vigor. நீ முதிர் வயதிலே கல்லறையில் சேர்வீர். முழு பலத்தோடு வருவீர். How is it possible? அது எப்படி சாத்தியமாகும்? Even at the moment of death, a person is triumphant and joyful. அந்த மரண நேரத்திலே ஒரு மனுஷன் தைரியமாக அவர் சந்தோஷமா இருப்பார்கள். When a person is in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற ஒரு நபர், a person has been filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு நபர், he will go to the grave in full vigor. மரணத்துக்கு போகும்போதும் அவர்கள் முழு பலத்தோடு போவார்கள். With joy, மகிழ்ச்சியோடு, with singing, பாடலோடு. Hallelujah. Hallelujah. Somebody called it a going away party. ஒருவர் இப்படியா சொன்னார், இது கடந்து போகிற ஒரு பெரிய பார்ட்டி என்று சொன்னார். And they also sang a song like that. அப்படி ஒரு பாடலையும் கூட பாடினார்கள். Going away party. Going away party. Amen. Amen. The death of the saint of God is a time of joy. ஒரு பரிசுத்தவானுடைய மரணமானது அது சந்தோஷம் நிறைந்ததா இருக்கிறது. Of course there is a natural human grief on one side, we are not denying that. ஒரு பக்கம் நமக்கு அதனுடைய வேதனை துக்கம் உண்டுதான், அதை நாம் மறுப்பதில்லை. And missing the person for the rest of the life will be there. வாழ்நாள் முழுவதும் அவர்களை நாம் பார்க்க முடியாது, அவர்கள் இழந்திருக்கிறோம், அந்த துக்கம் உண்டு. But in reality, ஆனா உண்மையிலே பார்க்கும்போது there's no fear for that person. There's no fear for that person. அவர் அந்த மனுஷனுக்கு பயம் என்பதில்லை. Hallelujah. Hallelujah. That's how God will bless everyone. அப்படிதான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Amen. Amen. Some of you might be wondering, what kind of a blessing is this? இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். That's a blessing. அது ஒரு ஆசீர்வாதம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know how many people, when they are in darkness, they've lived in idolatry, in darkness all through their life. At the moment when they're dying, they can feel like fire burning them, and they scream in fear and die. இப்படி வாழ்நாள் முழுதும் பாவத்திலும் விக்கிரகங்களில் இருக்கிற மக்கள், அந்த காலத்தில் உள்ளவர்கள் மரண நேரம் வரும்பொழுது அவர்கள் பயந்து அலறுகிறதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படவில்லையா? Experience hell while they are even passing through and dying. அவர்கள் மரண நேரம் வழியா கடந்து போகும்போது அவர்கள் உடல் முழுது எரிகிறதையும் அந்த நரக வேதனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். What a horrible thing it will be. எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை அது இருக்கும். But thank God, ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், we see Jesus face to face. நான் இயேசுவை முகமுகமாய் பார்ப்போம். Hallelujah. 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 Because he triumphed over death and the grave. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். And we also die,
we die in triumph. ஆனா நாம் மரிக்கும் போதும் மரணத்தை ஜெயமாக விழுங்குவோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Because there is a resurrection from the dead. என்றால் மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Shall we thank and praise the Lord this morning? இந்த காலையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிப்போமா? Because there is ultimate victory on the cross. கல்வாரி சிலுவையிலே கடைசியா நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. Thank இயேசுவே you, உமக்கு Lord. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே.